இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरित का किताब 10வது அதிகாரத்தில் 10वां अध्याय 34 35வது வசனம் 2 வசனம் வாசிக்கலாம். 34 और 35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். तब पतरस ने कहा, अब मुझे निश्चय हुआ है कि परमेश्वर किसी का पक्षपात नहीं करता, वरन हर एक जाति में जो उसी से डरता और धर्म के काम करता है वह उससे भाता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद हो. இதில் நல்ல அந்த வார்த்தை போட்டிருக்கு. हिंदी में अच्छा से उस वचन को बताया है. பேதுரு பேச தொடங்கி முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. पतरस अपने मुंह खोलकर जब बातें की उसने कहा, मैं अब जान चुका हूं कि परमेश्वर पक्षपात नहीं करता. அப்ப இதுவரைக்கும் பேதுரு என்ன நினைச்சிருக்கிறார்? उसके पहले तक पतरस ने क्या सोच कर रखा தேவன் பட்சபாதம் உள்ளவர், परमेश्वर पक्षपात करता அவர் है. யூதர்களுக்கு தேவனா இருக்கிறார், वो केवल यहूदियों का परमेश्वर है, பிரஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்ல. अन्य जातियों के लिए वो खुदा नहीं है. நமக்கு தான் ரட்சிப்பும் விடுதலையும், हमारे लिए उद्धार और छुटकारा है. மற்ற யாருக்குமே அந்த ரட்சிப்பும் விடுதலையும் கிடைக்காது. और किसी को भी वो उद्धार वो छुटकारा नहीं मिलेगा. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தினால தான் பேதுரு கொர்நேலியு வீடுக்கு வரும் வரைக்கும் இருந்தார். ऐसे विचार ही पतरस के पास था जब तक वो कोर्नेलियो के घर तक नहीं आया. ஆனா கொர்நேலியு வீட்ல வந்து முதல் சொல்லுகிற வார்த்தை, कोर्नेलियो के घर में आकर पहली कहने वाली बातें हैं. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்தாரு, वहाँ के सारे लोगों को देखा. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மகிமையான காரியத்தை பேதுரு பார்க்கிறார். अभी तक नहीं देखा एक महिमा के बातों को पतरस. யூதர்கள் அல்லாத மற்ற ஒரு வீட்டுக்கு போகிறார். ये बिना यहूदी के लोगों के घर में वो जा रहा அவர் है. வீடு எது? கொர்நேலியு வீடு. कोर्नेलियो के घर था. அவர் 100 பேருக்கு அதிபதியானவர், 100 का अधिकारी है, தெய்வத்துக்கு பயந்த ஒரு மனிதன். प्रभु का भय मानने वाला அவருடைய मनुष्य. வீட்டுல ஒரு பெரிய ஜெபக்கூட்டம். उसके घर में एक बड़ा प्रार्थना सभा. எதிர்பார்க்காத அளவுக்கு பேதுருக்கு தெரியாது. सोचा नहीं था, पतरस ने भी नहीं सोचा होगा. பேதுரு ஒருவேளை அந்த தனி ஆளை தான் போய் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. पतरस सोचा होगा उस अकेले व्यक्ति से मिलने के लिए जाना है ஆனா करके. பார்க்காத ஒரு அதிசயத்தை பேதுரு முதல் பார்க்கிறார். न देखने वाला एक बड़ा अद्भुत कार्य पतरस पहली बार देखता ஒரு है. பெரிய ஜெபக்கூட்டம் ஒரு வீட்டுல வச்சிருக்காங்க. एक बड़ा सा प्रार्थना सभा एक घर में रखे हैं. அங்க அவங்க சொந்தக்காரங்களும் அநேக அதிகாரிகளும் அங்க கூடி இருக்கிறார். वहाँ उनके रिश्तेदार और बहुत सारे अधिकारी इकट्ठे हुए थे. பேதுரு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவராக पतरस पवित्र आत्मा में भरा हुआ சொல்லுகிறார், உண்மையிலே நான் இப்பொழுது நினைக்கிறேன் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. सच में मैं अब जान लिया हूँ कि परमेश्वर पक्षपात नहीं करता. அடுத்து அந்த வசனம் 35வது வசனம் சொல்லுகிறது, उसमें और 35वां वचन कहता है, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். वरन हर एक जाति में जो उसी से डरता और धर्म के काम करता है वो उससे भाता है. ஹல்லேலூயா. हालेलुया. பேதுரு என்ன சொல்லுகிறாரு? पतरस क्या कहता है? தேவனுக்கு பயந்து நடக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவரே அந்த மனுஷன் தான் தேவனுக்கு உகந்தவன். परमेश्वर का भय मान के चलने वाला जो कोई क्यों ना हो वो मनुष्य ही परमेश्वर को भाता है. இந்த வசனத்தை தியானிப்பதற்காக நான் ஜெபம் பண்ணலாம். इस वचन को ध्यान करने की प्रार्थना करेंगे. சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य अनंत पिता धन्यवाद हो. இந்த பரிசுத்தமான கால வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துல इस வந்திருக்கிறோம். पवित्र सुबह के समय हम सब आपके उपस्थिति में தேவனுடைய हैं. வசனம் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசணும். परमेश्वर आपका वचन आप हमें प्रकट करके பட்சபாதம் இல்லாத தேவனுடைய அந்த அன்புக்குள்ள நாங்களும் பிரவேசிக்கணும். बिना पक्षपात का वो परमेश्वर के प्रेम के अंदर हम भी प्रवेश करना है. யாரா இருந்தாலும் சரி, जो कोई क्यों ना हो அவருக்கு உகந்தவனாய் நடக்கும்போது அவர் ஆசீர்வதிக்கிறார். उसके उपस्थिति उसके अनुसार वो चलता है तो वो அந்த आशीष होता है. கிருபையில நாங்களும் போகணும். उसके अनुग्रह में हम भी जाना है. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते आमीन. हैं. आमीन. கொர்நேலியு வீட்டுல பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். कोर्नेलियो के घर में जाकर पतरस जाकर प्रार्थना करता है. கொர்நேலியு யாரு அப்படின்னா कोर्नेलियो कौन है? ஒரு புறஜாதி, एक अन्य जाति. யூதன் அல்ல. वो यहूदी नहीं है. ஆனால் யூத ஜனங்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். पर यहूदी लोगों को देखकर अपने जीवन में एक बड़ा बदलावट. ஒரு சிலர் தான் இப்படி இருப்பாங்க. थोड़े लोग ऐसे रहते हैं. தேவனுடைய ஜனங்களை பார்த்து தாங்களாகவே ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறது. परमेश्वर के लोगों को देखकर अपने आप वो सुधार कर परमेश्वर का प्रिय बनना चाहते அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்த்தாங்க, யாருமே சொல்லல, அவருக்கே ஒரு மாற்றம்.
मसीह के जो मार्ग को उन्होंने देखा और किसी ने बताया नहीं, वो खुद अपने अंदर एक बदलाव, அதுல ஒரு என்ன மாற்றம்னா முதலாவது அவருடைய வாழ்க்கையில ஜெபம், उसमें क्या बदलावट, पहला उसके जीवन में प्रार्थना, ரெண்டாவது போட்டிருக்கு குடும்பம் முழுசுமா பிள்ளைகள் மனைவி எல்லாரும் அந்த பக்தியில வந்துட்டாங்க. दूसरा लिखा है पूरा परिवार औरत बच्चे सब उस भक्ति के अंदर आ गए। யாரும் சொன்ன மாதிரி தெரியல, கொர்நேலியுவே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். कोई कहा ऐसा नहीं लगता है, कोर्नेलियस स्वयं अपने जीवन को प्रभु के हाथों में दे, பிள்ளைகளோடு கூட बच्चों के साथ, பைபிள் சொல்லுது தன் வீட்டார் அனைவரோடும் கூட वचन कहता है अपने घराने सबके साथ கர்த்தருக்கு பயந்தார். परमेश्वर का भय माने। அடுத்து மிகுந்த தர்மங்களை அவர் செய்கிறார். दूसरा बहुत दान धर्म करते हैं, அடுத்து என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுகிறார். दूसरा प्रार्थना करते हैं। ஜெபம் பண்ணதுக்குன்னு ஒரு நேரம் அவருக்கு வச்சிருக்கிறார். प्रार्थना करने का उसने एक समय रखा है। அதுல என்ன போட்டிருக்கு? இந்தியில நேரம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்ல போட்டிருக்கு பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரம். हाँ, तमिल में लिखा है तकरीबन 9 के करीब ऐसा करके। हिंदी में क्या लिखा है? 3 10 में 30 3 3 3 उसने दिन के तीसरे प्रहर के निकट दर्शन में स्पष्ट रूप से देखा कि परमेश्वर का एक स्वर्गदूत उसके पास भीतर आकर कहता है, हे कुर्नेलुस। दो, वो भक्त था और अपने सारे घराने समेत परमेश्वर से डरता था और यहूदी लोगों को बहुत दान देता और बार बार परमेश्वर से प्रार्थना करता था। எத்தனை மணிக்கு? ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். अच्छा 9 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்கிறது. हाँ, तीसरे पहर ऐसा लिखा है, அப்படின்னா மத்தியானம் 3 மணி. तकरीबन 3 बजे दोपहर को। 3 மணிக்கு அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு வேளை. 3 बजे वो प्रार्थना करने का समय है। வேதாகமத்தில் பார்த்தால் ஜெப வேளையா பலி செலுத்தக்கூடிய நேரமாகி அந்த நேரத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி பலி செலுத்துகிறார். वचन में हम देखेंगे बलि देने का उस समय में ही एलिया भविष्यद्वक्ता बलि चढ़ाता ஒரு है। நல்ல நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்றார். एक अच्छे समय को उसने चुन कर रखा है, उसमें वो प्रार्थना करता है। அதே மாதிரி பேதுரும் கூட ஒரு நேரத்தில் ஜெபம் பண்றார். वैसे पतरस भी एक समय चुनकर प्रार्थना அவர் करता எப்ப ஜெபம் பண்றார் பாருங்க. है। वो कभी प्रार्थना करता है, देखिए 30 में 10வது அதிகாரம் 10 में 30वां अध्याय। அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9 மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, 9 வச்சன் 10 में 9 மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். दूसरे दिन जब वे चलते चलते नगर के पास पहुंचे तो दोपहर के निकट पतरस छत पर प्रार्थना करने चढ़ा। அவர் காலையில் அவர் சாயங்காலம் ஜெபம் பண்ணார், இவர் காலையில ஜெபம் பண்ணார். वो शाम को प्रार्थना करता है और ये सुबह प्रार्थना कर रहा है। ஜெபம் பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். प्रार्थना करने का एक सही समय रखे हैं। இந்த அனுபவம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ये अनुभव वाले धन्य है। ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அந்த நேரத்துல தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது. एक समय को चुन लेते हैं और उस समय में परमेश्वर की उपस्थिति में ரெண்டாவது इंतजार ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலும் கூட கொடுக்கிறார். प्रार्थना करते समय परमेश्वर उस प्रार्थना सुनकर उसका उत्तर भी देता है। தேவதூதனே வந்து இறங்கி இருக்கான் பாருங்க. स्वर्गदूत स्वयं उतर कर आए। देखिए கொர்நேலி வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, कोर्नेलियु के जीवन में अगर हम देखते हैं अहम बातें क्या है, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம், परमेश्वर चाहने वाले एक पवित्र जीवन, ஜெப வாழ்க்கை, प्रार्थना का जीवन, தர்மம் செய்கிறது, धर्म करना இனி மற்றவங்களுக்கு முன்னால ஒரு சாட்சி. और दूसरों के बीच में गवाही, ஏன்னா அவங்களுடைய வேலைக்காரர்கள் போட்டு தான் சொல்லுதாங்க, क्योंकि उनके नौकर ऐसे ही कहते हैं எல்லா யூதர்களாலும் நல்லவர் என்று பெயர் பெற்றவர், सारे यहूदियों के बीच में अच्छा व्यक्ति के रूप में ஒரு नाम அதிகாரி, एक अधिकारी है, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியம் வாழ்ந்திருக்கிறார். ऐसा एक अच्छा जीवन बिताया है। இது எல்லாம் கூட இருந்தாலும் ये सब होने के ஒரு बावजूद முழுமையான ரட்சிப்பை பாவ மன்னிப்பை பெறல அப்படிங்கறத தான் கொர்நேலியுடைய வாழ்க்கையில பார்க்க एक போகிறோம். परिपूर्ण उद्धार या पाप का क्षमा पाया नहीं, ऐसा हम कोर्नेलियु के जीवन में देख रहे हैं। நன்மை செய்தார் ஆசீர்வாதம், भलाई करेंगे आशीष है, தர்மம் செய்கிறாரு ஆசீர்வாதம், धर्म करता है आशीष है, பக்தி எல்லாமே இருக்கிறது. भक्ति सब सारी बातें हैं। இது எல்லாத்துக்கும்
ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொர்நேலியு அனுபவிக்கிறார். ये हर एक बातों का एक एक आशीषों को कोर्नेलियो अनुभव करता है, கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். निश्चय आशीषित है। ஜெப வாழ்க்கை, பக்தி, தர்மம் எல்லாத்துலயுமே ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார். प्रार्थना का जीवन, भक्ति, धर्म, सब बातों का आशीष को उसने अपने जीवन में पा लिया। ஆனா தூதன் வந்து என்ன சொல்றான் पर அப்படின்னா, स्वर्गदूत आकर क्या कहता है? எல்லாம் நல்லதா இருக்கு, सारी अच्छी बातें हैं, உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு வந்துட்டு आपका प्रार्थना स्वर्ग आ चुका है, ஆண்டவர் தினமும் உங்களை கவனிக்கிறாரு. परमेश्वर हर दिन आप पे नजर रखा ஆனா है। இதோட முடிஞ்சிடக்கூடாது உன் வாழ்க்கை. पर इसी में तेरा जीवन अंत नहीं होना। இப்ப நல்ல வேலை, வேலையில உயர்வு, अच्छा काम है, काम में अच्छी ऊंचाई है, சம்பளத்துல உயர்வு, पगार में ऊंचाई है, குடும்பத்துல நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, परिवार में बिना बीमारी का जीवन, நல்ல உங்களுக்கு மதிப்பெல்லாம் இருக்கு. अच्छा आपका इज्जत है। ஆனா செத்து போயிட்டேன்னா पर मर जाओगे तो பரலோகத்துக்கு வர முடியாது. स्वर्ग नहीं जा सकता। பரலோகத்துக்கு யார் போக முடியும்? स्वर्ग में कौन जा सकते हैं? பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் தான். पाप की क्षमा को पाने பாவ वाले। மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? पाप का क्षमा कहाँ से मिलेगा? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதுனா. यीशु मसीह के नाम को नमन करने से। தொழுது கொள்ளுகிறவர்கள் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது. नमन करने वाले पाप के क्षमा के लिए बपतिस्मा लेते हैं। ஆகவே நீ கண்டிப்பா அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதனை அனுப்பிட்டார். इसीलिए कैसे भी तू इस बातों को पाना है करके परमेश्वर कोर्नेलियो के घर पे पतरस को भेजा। நிறைய விவரம் எல்லாம் சொல்லல. बहुत सारी बातों को वर्णन नहीं அதுல किया। என்ன போட்டிருக்கு பாருங்க. इसमें क्या लिखा है? 4வது வசனத்துல चौथा वचन में தேவதூதன் அவனை உற்று பார்த்து स्वर्गदूत उसकी ओर देखा। என்ன சொல்கிறார்? உன் தர்மங்கள், உன் ஜெபம் எல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டது. तेरा धर्म, तेरा प्रार्थना सब परमेश्वर को याद दिलाया गया। ஆகவே நீ ஒரு காரியத்தை செய்யணும். इसलिए तू एक काम करना है। என்ன செய்யணும்? क्या करना है? யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பணும் ஆளை. जोपा नगर में आदमी को भेजना है। அங்க பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இருக்கிறார். पतरस नामक एक सीमोन व्यक्ति है वहाँ पर। அவருடைய உண்மையான பேரு சீமோன். उनका सही नाम सीमोन है। இயேசு கிறிஸ்து அவருக்கு பேதுரு அப்படின்னு பெயர் पर வச்சிருக்கார். यीशु मसीह उसका नाम पतरस करके रखा। ஆகவே விவரமா சொல்றாரு, சீமோன் எனப்பட்ட ஒரு பேதுரு. इसलिए कहता है सीमोन नामक पतरस। அவர் கடற்கரை ஓரத்துல ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. वो जो समुद्र के किनारे में एक जो அது தோலை பதனிடுகிறது. हाँ, जो லெதர் உண்டாக்குது. चमड़े का काम होता है। அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால கடற்கரை ஓரத்துல வச்சிருக்காங்க. उसके लिए उस काम के लिए पानी की ज्यादा जरूरत है, इसीलिए उसने समुद्र किनारे उसको लगाया हुआ அது था। பேதுரு ஓனர் கிடையாது, வேற ஒரு ஆளு. पतरस उसका मालिक नहीं है, परंतु और कोई मालिक ஆனா है। அவருடைய வீட்டிலே ஒரு தங்கி पर இருக்கிறார். उसके घर में पतरस रुका हुआ है। எதனால அங்க போய் தங்கி இருக்கிறாரு? क्यों वहाँ पर रुका है? நம்ம முந்தின அதிகாரத்தை பார்த்தா ஒரு சில காரியங்களை अगर புரிஞ்சுக்கிடலாம். पहले अध्याय को अगर हम देखेंगे थोड़ी बातों को समझ सकते हैं। யோப்பா பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். जोपा जो नगर है वो बहुत बड़ा नगर है। யோப்பாவை பற்றி எங்க எழுதிருக்கு? जोपा के बारे में कहाँ लिखा है? சாலமன் ராஜா காலத்துல सुलेमान राजा के समय அவருக்கு में நிறைய மரம் தேவைப்பட்டது சபை கட்டுறதுக்கு. उसको बहुत सारी पेड़ की आवश्यकता थी कलीसिया அதெல்லாம் बनाने की। கடல்ல போட்டு யோப்பால வந்து வெளியே எடுத்து தான் கொண்டு வராங்க. वो सारे जो है समुद्र के रास्ते से आकर योपा में आकर वे सब कुछ அது को ஒரு इकट्ठा பெரிய करते। துறைமுகம். वो एक बड़ा सा जो है அதே மாதிரி நினிவே பட்டணத்துக்கு போறதுக்கு யோனாவும் கூட யோப்பாவுக்கு தான் போறாரு. निनिवे नगर में जाने के लिए योना भी जो है ओपा के थ्रू से ही जाना पड़ता எப்படி है। ஒரு சென்ட்ரான ஒரு இடம், எங்கனாலும் அங்க இருந்து வண்டி கிடைக்கும். वो एक मध्य स्थान है, कहीं से भी वहाँ के लिए जो है गाड़ी मिल सकता அந்த ஊர்ல தான் है। उस नगर में ஒரு சகோதரி சோம்பலாம இருக்காங்க. एक बहन बीमार है, அவங்க பேரு தொர்காள். उसका नाम दोरकाल है। அவள் தேவ பக்தி உள்ளவள். वो परमेश्वर का भय मानने वाली, ஏழை எளிய ஜனங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்திருக்காங்க. इन गरीबों को वस्त्र बना के देती थी। மிஷின் வச்சு கொடுத்தாங்களா, கை தையல் போட்டாங்களா தெரியல. मशीन से सिलाया या हाथों की सिलाई है पता ஆனா नहीं। நிறைய பேருக்கு அவங்க துணியெல்லாம் ட்ரெஸ் தச்சு கொடுத்திருக்காங்க. बहुत सारे लोगों को उन्होंने वस्त्र बना कर दिया। திடீர்னு ஒரு நாள் அவங்க வியாதிப்பட்டு செத்து போயிட்டாங்க. अचानक एक दिन बीमार हुए और वो गुजर गए। அப்பொழுது அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன செய்தாங்க? பக்தி உள்ள சிஸ்டர்லாம் उस वो नगर के भक्ति वाले बहनों ने क्या किया? பேதுரு பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு. पतरस पास ही नगर में है, அவர் வந்து ஜெபம் பண்ணா இந்த சகோதரி எழும்புறாங்க. वो आकर प्रार्थना करे तो ये बहन उठ जाएगी। அப்படி நினைச்சு பேதுருக்கு ஆள் கொடுத்தாங்க. ऐसा सोच कर पतरस के लिए आदमी भेजते பேதுரு हैं। அங்க இருந்து வருகிறார். पतरस आता है, நிறைய சிஸ்டர்மாரெல்லாம் அவர் முன்னால அழுது சொல்றாங்க. बहुत सारी बहनें उसके सामने रो कर बताती है, நான் போட்டிருக்க ட்ரெஸ் இந்த அம்மா தான் தச்சு मैंने கொடுத்தாங்க. जो पहना है वो सब इस माँ ने सिला कर दिया। நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தாங்க. बहुत लोग के उसके बारे में बता दे, सब हमें நல்ல சகோதரி बहुत अच्छी बहन है, செத்து போயிட்டாங்களே, गुजर चुकी है, நீங்க ஏதாவது செய்யுங்க. आप कुछ कीजिए। இப்ப பேதுரு அந்த பிரேதத்திற்கு கிட்ட போய் நின்னு ஜெபம் பண்ணுகிறார். अब पतरस उस लाश के सामने जाकर प्रार्थना करता है। ஜெபம் பண்ணி அவருடைய கையை பிடிச்சு எழுந்திரு அப்படின்னாரு.
செத்து போனவா எழுப்பிட்டா. प्रार्थना कर कर उनके हाथों को उठाकर उठ जाए ऐसे कहा तो वो उठ गई। அதுதான் யோப்பா பட்டணம். वही योपा का नगर இது है। எல்லா பக்கமும் தெரிஞ்சிட்டு. ये सारे नगर में वो मालूम हो गया। 9வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 9वां अध्याय के आखिरी वचन कहता है, இந்த அற்புதம் நடந்த பிறகு ये अद्भुत कार्य होने के யோப்பா बाद பட்டணத்திலே தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்ல வந்து இவர் அங்க தங்கிட்டார். योपा नगर में जो है चमड़े का काम होने वाला सीमोन के घर पर वो இப்போ रुकने। எங்க ஒரு மனுஷன் இருக்கிறாங்கிறது பரலோகத்துக்கு தெரிகிறது. अब एक व्यक्ति कहाँ पर है वो स्वर्ग में मालूम हो ஆண்டவர் जाता है। பார்த்துக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर देख இப்போ रहा है। கொர்நேலி வீட்டுக்கு ஆள் அனுப்பி अबे कोर्नेलियुस के घर में आदमी भेजकर கொர்நேலிக்கு என்ன சொல்றாரு, कोर्नेलियुस से क्या कहा, யோப்பா பட்டணத்துல பேதுரு அப்படிங்கிற சீமோன் இருக்கிறாரு, योपा के नगर में पतरस नामक सीमोन है, அவர் இடத்துல தான் ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கிறது. उसके पास ही उद्धार का वचन है। ரட்சிப்புக்கு ஏற்ற வசனம் அப்படின்னா என்ன? रक्षिप के मतलब उद्धार का वचन, பரலோகத்துக்கு போகிற வழியை காண்பிக்கிறவர், स्वर्ग के और जाने का रास्ता दिखाने वाला। இன்னைக்கு நிறைய பேரு जो பிரசங்கம் எல்லாம் பண்ணுதாங்க. आज बहुत सारे लोग प्रचार करते हैं। இன்னைக்கு பணக்காரன் ஆவதுக்கு நிறைய வழிவாசல் தான் நிறைய இடங்கள்ல பிரசங்கம் आज நடக்கிறது. धनवान होने के लिए प्रचार में बहुत जगह में बहुत रास्तों को बताते हैं। நிறைய இடங்கள்ல கடன் இருக்க கூடாது, बहुत जगह पे उधार न रहना है, பணக்காரனா ஆகணும், धनवंत हो जाना है, வெளிநாட்டுக்கு போகணும், बाहर गाँव जाना है, நல்ல கம்பெனி எல்லாம் எடுக்கணும், अच्छा बड़ा बड़ा कंपनी लेना है, ஆசீர்வாத கூட்டங்கள். आशीष के झुंड। தவறு இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் முதல் பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னா, गलत नहीं है, पर पहला परमेश्वर का वचन क्या कहता है, என்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். मेरे आत्मा का उद्धार के लिए मैं पहला स्थान देना ஆண்டவர் है। மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், परमेश्वर पहाड़ प्रचार में कहता है, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி நீ செய்தனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உனக்கு நிறைஞ்சிரும். पहला तो परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता की खोज करे तो सब कुछ ये तेरा जो जरूरत है पूरा हो जाएगा। உபாகமம் 28லயும் கர்த்தர் அதான் சொல்லியிருக்கிறார், व्यवस्था विवरण 28 में भी ऐसी कहा है, என்னுடைய கட்டளையை நீ கடைபிடித்தால் मेरी உன் आज्ञा வீடு को- எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். मेरी आज्ञा को तू पालन करेगा तो तेरा घर हमेशा भरा रहेगा, நிலம் நிரம்பி இருக்கும், खेत भरा रहेगा, மிருக ஜீவன்கள், जीव जंतु जानवर, உன்னுடைய பிள்ளைகள், तेरे बच्चे, உன்னுடைய சாப்பாடு சம்பந்தப்பட்டது तेरे भोजन की सारी बातें, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். सारी बातें आशीषित रहेगी। ஆசீர்வாதத்துக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் தேவையில்லை. आशीष के करना है उसके लिए कोई प्रार्थना தெய்வ समझ नहीं। சமூகத்துல காத்திருக்கணும், परमेश्वर के उपस्थिति में அவருடைய इंतजार करना வசனத்தை है, கடைபிடிக்கணும், उसके वचन को पालन करना है, ஆட்டோமேட்டிக்கா உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். अपने आप दुनिया के सारी आशीषें मिल ஆனா जाएगी। பரலோகத்துக்கு போனோம்னா पर स्वर्ग जाना है तो தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியருடைய இடத்துல ரட்சிப்பின் வசனம் இருக்கிறது. परमेश्वर की ओर से नियुक्त किया हुआ सेवक के पास परमेश्वर का वचन है। மத்தேயு 16:16 கர்த்தர் சொல்கிறார், मत्ती 16:16 में प्रभु कहता है, பேதுருவே हे पतरस, நீ என்ன சரியாக அடையாளம் கண்டுகிட்ட, तूने मेरा सही पहचान हो कर நான் लिया। ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, मैं அதை जीवित நீ கண்டுபிடிச்சிக்கிட்ட. परमेश्वर का पुत्र मसीह हूँ, इसे तू सही से जान लिया है, ஆகவே உனக்கு ஒரு நான் அதிசயமான காரியத்தை தருகிறேன். इसलिए तेरे लिए मैं एक अद्भुत कार्य दे रहा हूँ। பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் स्वर्ग राज्य का कुंजी, இது வீட்டை திறக்க சாவி இல்ல. ये घर खोलने वाली कुंजी नहीं है। பரலோக ராஜ்யம்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு, स्वर्ग राज्य मतलब पवित्र आत्मा का एक प्रकटीकरण, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு, सच्चाई का एक प्रकटीकरण, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு यीशु मसीह के बारे में एक நான் உனக்கு प्रकटीकरण தருகிறேன். मैं तुम्हें देता हूँ। இதை நீ எங்க பிரசங்கம் பண்ணாலும் சரி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். इसे तू कहीं पर भी प्रचार कर, लोग वहाँ उद्धार पा लेंगे। அந்த வெளிப்பாட கர்த்தர் கொடுத்துட்டாரு. उस प्रकटीकरण को प्रभु ने दे दिया। அதனாலதான் கொர்நேலியுட்ட சொல்றாரு, उसलिए कोर्नेलियुस से कहता है, பேதுருட்ட போனடா पतरस के पास जाएगा, பேதுரு உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவார், पतरस तुझे एक सच्चाई बताएगा, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். तेरे पूरे घराने उद्धार हो जाएंगे। உடனே அந்த அதிபதி 100க்கு அதிபதி உஷாராயிட்டார். तुरंत वो 100 का अधिकारी होशियार हो गया। தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு பக்தி உள்ள மனுஷனையும் अपने घर के एक भक्तिमान मनुष्य को கூட 2 அவல்தார் போலீஸ்காரங்க और 2 उसके सैनिक, 3 பேரை விவரமா சொல்லி அனுப்பிட்டார். तीनों को सही से मार्गदर्शन बताकर நான் भेज दिया। நினைக்க ஒரு 12 ஒரு பிரயாணமா இருக்கும். तकरीबन 12 घंटे का सफर हो सकता है। அவ்வளவு தூரம் உள்ள ஒரு ஊரு वैसा दूर एक गांव में இவங்க போறாங்க. ये लोग जा रहे हैं। நான் ஒரு புக்கில் பார்த்தேன் 50 கிலோமீட்டர். हाँ, मैंने एक किताब में देखा 50 किलोमीटर। 50 கிலோமீட்டர் 50 இவங்க நல்ல किलोमीटर। வேகமாக ஓடுத குதிரையில தான் போயிருப்பாங்க. ये तकरीबन अच्छा दौड़ने वाला घोड़े पे गया ஏன்னா है, இவங்க ஒரு அதிகாரத்துல இருக்கிறாரு. क्योंकि ये सब एक बड़ा अधिकारी में है। நல்லா விவரமா சொல்லிட்டாரு. கடற்கரை ஓரத்துல ஒரு கம்பெனி இருக்கிறது. अच्छा से बता दिया कि समुद्र किनारे एक कंपनी है चमड़े का। அந்த கம்பெனி உள்ளுக்க அந்த கம்பெனிக்கார ஓனர் வீட்டுல மாடியில இவர் இருக்காரு. हाँ, उस कंपनी में उस ऊपर के घर में ये है।
இந்த விவரம் மட்டும் தான் சொன்னார், பாக்கியெல்லாம் சொல்லல. इतना ही उसे बताया और कुछ बताया नहीं। வேதாகமத்துல நிறைய காரியங்கள்ல முழுமையான காரியத்தை யாருக்கும் கர்த்தர் சொல்லல. वचन में बहुत सारे पूरी बातों को परमेश्वर ने किसी को बताया नहीं है। நிறைய காரியங்கள் எல்லாம் இன்னொரு மூலமா தான் இன்னொருவருக்கு அறிவிக்கப்படுகிறது. बहुत सारी बातें औरों के द्वारा दूसरे को बताया जाता है। இப்போ நம்ம மரியாளுக்கு வந்து சொல்லுகிறாரு கேப்ரியல். मरियम के पास आकर गैब्रियल सुसमाचार सुनाता है। அடுத்து நம்ம யோசேப்பிட்ட சொல்லுகிறார். फिर यूसुफ के पास जाके बताता है। இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. ये सब उनको बताया गया जो बातें हैं। அதுக்கு பிறகு சொல்றாரு நீ எகிப்துக்கு போ. उसके बाद कहता है मिस्र में जा। பிறகு சொல்றாரு எகிப்துல இருந்து வாபஸ் நீ நாசரேத்துக்கு போ. फिर कहता है मिस्र से तो फिर से नाजरत में जा। அதே மாதிரி பேதுரு பவுலை பார்த்து சொல்லுகிறார். पौल को ऐसे कहता है இப்போ உன் கண்ணு குருடாயிட்டு, तेरी आंखें अंधी हो गई है, காரணம் நீ சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிறபடியினார். कारण तो सच्चाई के विरोध कार्य कर रहा था। इसलिए யெகோவாவே அவன்கிட்ட சொல்லுகிறார், यहोवा स्वयं से कहता है நான் தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். मैं ही सर्वसामर्थ्य परमेश्वर। நீ யார துன்பப்படுத்துகிற இயேசுவை நாமத்தை, तू किसे निंदा कर रहा है प्रभु यीशु मसीह के அதுதான் नाम நான். में, वो मैं ही हूँ। ஆகவே இந்த விவரத்தை ஒரு அங்க சொல்லுவான், நீ போ அப்படின்ட்டு. इसलिए इस बातों को वहाँ एक व्यक्ति कहेगा तू जा करके भेज दे। அதே மாதிரி அவர் போய் ஒரு ஊர்ல இருக்கிறாரு. वैसे वो एक जाकर एक नगर में रहता இப்போ है। அனனியாவை கர்த்தர் பேசுகிறார். अब अनन्या से परमेश्वर बातें करता है। அனனியாவே, अनन्या, சவுல் அப்படின்னு ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். साउल नामक एक जवान वहाँ प्रार्थना कर நீ रहा है। அவன் தலையில கை வைக்காத அவன் தரிசனத்துல பார்க்கறான். तो उसके ऊपर हाथ रखते हुए वो दर्शन में देख நீ रहा है। கை வச்ச உடனே அவன் கண்ணு திறக்கப்பட்டுட்டு, तो हाथ रखकर प्रार्थना करते हुए நீ उसकी போ आंखें खुल அப்படிங்கிறாரு. गई। तू जा ऐसा कहता है। அனனியா சொல்றான், ஆண்டவரே அவன் பொல்லாதவன், अन्य कहता है प्रभु वो तो बहुत भयंकर அவன் व्यक्ति है, இயேசுவை நாமத்துக்கு விரோதமா இருக்கிறவன். वो यीशु मसीह के नाम के विरोध कार्य करने वाला। இங்கேயும் அப்படிதான் அவன் பிரச்சனை பண்ண வருகிறான். यहाँ पर भी वो परेशानी करने के लिए आया है। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் அவனை தெரிந்து கொண்டேன், मैंने उसे चुना है, நீ போய் அவன் மேல கை வைத்து ஜெபம் பண்ணு. तू जाकर उसके ऊपर सिर पे हाथ அவன் रख ஞானஸ்நானம் எடுப்பான், பரிசுத்தானுடைய அபிஷேகம் பெறுவான். वो बपतिस्मा लेगा, पवित्र आत्मा का अभिषेक இந்த करेगा। விவரத்தை சவுலாகிய பவுல்ட்ட கர்த்தர் சொல்லல, ये बातों को वर्णन साउल पौल को प्रभु ने बताया नहीं, அனனியாட்ட தான் சொன்னார். अनन्या के पास இப்ப அனனியா போய் சொல்லுகிறார், अनन्या जाकर कहता है சவுலாகிய சகோதரனே, हे मेरे भाई साउल, வழியிலே உன்னை சந்தித்த கர்த்தராகிய இயேசு என்னை அனுப்பினார். हाँ बीच मार्ग में तेरे से मुलाकात करने प्रभु यीशु ने मुझे நீ भेजा। அவருடைய தரிசனத்தை காணவும், तूने उसके दर्शन को देखने के लिए, ரட்சிப்பை அனுபவிக்கவும், उद्धार का अनुभव करने के இப்பொழுது நீ लिए, பரிசுத்த ஆவியை பெறவும் अब तो पवित्र आत्मा को पाने के கர்த்தர் लिए என்னை அனுப்பினார்னு சொல்லி கை வைக்கிறாரு. கண் திறக்கப்பட்டது, प्रभु ने भेजा करके हाथों को रखता है, हाथ रखते उसकी आंखें खुल जाती है, அபிஷேகம் பெற்றார். अभिषेक पाया, இயேசுவனுடைய நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தார். प्रभु यीशु मसीह के नाम से बपतिस्मा लिया, இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். यीशु ही मसीह है करके वो प्रचार करना भी शुरू कर இந்த दिया। அபிஷேகம் இப்ப யார்ட்ட இருக்கு? ये अभिषेक अभी किसके पास है? பேதுருட்ட இருக்கு. पतरस के पास। கொர்நேலியு நேர ஆள அனுப்புதார். अब कोर्नेलियुस सीधा आदमियों को भेजता है, ஆட்கள் நேர தேடி போகிறார்கள். वो आदमी सीधे ढूंढ कर जाते இப்போ हैं। பேதுரு அங்க ஜெபம் பண்ணுகிறார். पतरस वहाँ प्रार्थना कर பைபிள் रहा சொல்லுது है। மத்தியானம் 12 மணி. वचन कहता है दोपहर 12 बजे करीब, இவங்களுக்காக கீழே சமையல் பண்ணுதாங்க. और इनके लिए नीचे भोजन की तैयारी हो ஆனா रही है, மேலே ஒரு ஜெபம் பண்ணும்போது पर ऊपर वो प्रार्थना ஒரு करते समय தரிசனத்தை एक பார்க்கிறார். दर्शन को देखता है। சொப்பனம் இல்ல, தரிசனம். सपना नहीं है, दर्शन। ஒரு பெரிய கூடை. एक बड़ा सा टोकरी, பெரிய கூடைனா எப்படி எவ்வளவு பெரிய கூடையா இருந்திருக்கும்? कितना बड़ा टोकरी रहा होगा, ஒரு பெரிய பன்னி அது உள்ள உட்கார்ந்திருக்கு. एक बड़ा सा सुअर उसके अंदर बैठा हुआ ஒரு है, ஆட்டுக்குட்டி உட்கார்ந்திருக்கு. एक मेमना उसके अंदर ஒரு बैठा हुआ 10 மீன் இருக்கு. है, 10 मछलियां हैं, கொஞ்சம் பறவைகள்லாம் இருக்கு. हाँ थोड़ी पंछियां भी हैं। அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும். तो कितना बड़ा टोकरी होगा सोचिए। அவ்வளவு பெரிய ஒரு டொக்கரி மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி इतना बड़ा एक बड़ा टोकरी ऊपर से नीचे उतर कर அது रहा है। உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு. उसके अंदर सब कुछ है, பன்னிக்குட்டி இருக்கு, हाँ सुअर का बच्चा ஆடு है, இருக்கு, भेड़ है, மாடு இருக்கு. गाय है, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த பறவைகள்லாம் உள்ள இருக்கு. जो जो नहीं खाना है वो पंछियां भी हैं, எல்லாம் அப்படி இருக்கு. ये सब है। டைரக்டா உள்ள வந்து இறங்கியாச்சு. सीधा उसके सामने आकर उतर ஒரு गया। சத்தம் வருது, பேதுருவே आवाज आता है पतरस, அந்த உள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடு इसके अंदर तेरे क्या क्या है वो सबको मार कर तू खा ले, அப்படின்னா சமையல் பண்ணி சாப்பிடு. इसका मतलब भोजन कर ले। உடனே பேதுரு பாக்காரு, तब पतरस सोचता है ஐயோ பன்னி எல்லாம் இருக்கா என்னவரே, इसमें तो सुअर भी है, ஐயோ நான் ஒரு நாள் சாப்பிடல, मैंने तो आज तक खाया नहीं है, நியாயப்பிரமாணத்தை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி இருக்கு. व्यवस्था में लिखा है उसे नहीं खाना என் है। வாழ்க்கையில ஒரு நாளும் இப்படி அசுத்தமானதை சாப்பிடவே मेरे இல்லை. जीवन में अभी तक अशुद्ध को मैंने खाया नहीं है। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் இவைகளை பரிசுத்தப்படுத்திட்டேன், मैंने इसे पवित्र कर दिया நீ है, ஆகவே எடுத்து சாப்பிடு. इसीलिए तू लेकर खा ले। இல்ல ஆண்டவரே எனக்கு வேண்டாம். उसने कहा नहीं प्रभु मुझे नहीं மறுபடியும் चाहिए। கர்த்தர் சொன்னார்,
प्रभु ने फिर से ஓ कहा அடிச்சு சாப்பிடுப்பா, तो मार कर उसे खा இல்ல ले। ஆண்டவரே வேண்டாம். नहीं प्रभु मैं नहीं। உடனே அந்த கூடை அப்படியே மேல போயிடுச்சு. फिर वो टोकरी ऐसे ही ऊपर की ओर चली। பேதுருக்கு ஒரே அதிர்ச்சி. पतरस को बहुत आश्चर्य என்ன हुआ, இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் கொண்டு காமிச்சிட்டு ஆண்டவர் அப்படி எடுத்துக்கிட்டாரு. क्या ऐसा परमेश्वर सुअर सब बताया और उठा लिया, பண்டிகரி எல்லாம் திங்கலாமா? तो क्या सुअर खा सकते हैं क्या? அவர்தான் சுத்தமாக்கிட்டேன்னு சொல்றாரு. प्रभु कहता है मैंने शुद्ध कर இப்படி दिया। ஒரு டவுட் அப்படி உட்கார்ந்திருக்காரு. ऐसा एक विचार में वो बैठा है, உண்மையிலே என்ன எதற்காக இது கொடுக்கப்பட்டது? पर सच में किस लिए वो दिया गया था? புற ஜாதிகளை நீ பன்னிக்குட்டி மாதிரி நினைச்சிட்டு இருக்க. अन्य जातियों को तो सुअर के बच्चों के समान அவங்கள समझ, தொடவே கூடாது, उसे नहीं चुना है, அவங்கட்ட பேசவே उसे கூடாது, बातें नहीं करना, இப்படி நீ நினைச்சிட்டு இருக்கல்ல. ऐसा तो सोच रहा है ना। இனிமேல் அப்படி நினைக்க पर கூடாது. अभी से तो ऐसा सोचना नहीं அந்நிய है। சாப்பிட கூடாது. हाँ, सुअर नहीं खाना ஆனா है, மனுஷர்களை நீ இப்படி மட்டமா நினைக்க पर கூடாது. मनुष्य को तो ऐसा तुच्छ नहीं मानना है। ஆகவே உன்னை தேடி ஆளு வந்திருக்கு. इसलिए तुझे ढूंढ कर आदमी आए हैं, ஒண்ணுமே பேசக்கூடாது, கூட போகணும். कुछ बातें नहीं करना है, उनके पीछे पीछे जाना है। பேதுருட்ட கர்த்தர் பேசுகிறார். पतरस से प्रभु ने बातें की। 3 பேர் கதவு தட்டுதாங்க. 2-3 लोग वहां पर घर खटखटाते ஐயா हैं। பேதுரு இங்க சீமோன் இங்க இருக்கிறாரா? हाँ भाई सीमोन पतरस यहाँ है क्या? இவங்க தட்டும்போது பேதுரு மேல இருந்து இறங்கி வர்றாரு. ये जब खटखटा रहे थे तब पतरस ऊपर से नीचे उतर ஆஹா गया। நீங்க தேடுகிற மனுஷன் நான் தான், நான் தான். हाँ, तुम जिसे ढूंढ रहे हो मनुष्य में ही हो। என்னாச்சு? வாங்க உள்ள வீட்டுக்குள்ள வாங்க. क्या हुआ, आइए इधर घर के अंदर। எப்படி இருந்திருக்கும் பாருங்க. कैसा रहा होगा? தேடி வந்த மனுஷர்களுக்கும் பேதுரு சந்திக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? हाँ, ढूंढ कर आए हुए मनुष्य और पतरस से मुलाकात हुआ तो कैसा रहा இன்னைக்கு होगा? இப்படி நடக்குமா? आज ऐसे हो सकता है क्या? நடக்கு, நிறைய இடங்கள்ல நடக்கும். होता है बहुत जगह पे। தேவன் ஜெபத்தை கேட்கிறார், परमेश्वर प्रार्थना सुनता है, தேவன் சந்திக்கப்படுகிறது. जरूरतें पूर्ति हो जाती है। தேவன் அற்புதமான தேவன், परमेश्वर अद्भुत परमेश्वर, அதிசயங்களை செய்கிறவர். वो अद्भुत करने ஆனா वाला। அவர் என்ன செய்கிறாரு? क्यों, वो क्या करता है? ஜெபங்களை கேட்கிறவர். प्रार्थनाओं को सुनता है। யாக்கோபு சொல்கிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். याकूब कहता कोई अगर निंदा किया जाता है वो प्रार्थना करे, சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். अगर आनंद में है वो भजन संहिता गाए। தேவன் தன்னுடைய வசனத்துல எல்லா விவரத்தையும் எழுதி வச்சிருக்கார். परमेश्वर अपने वचन में सब कुछ लिखा है। பேதுரு அவங்கள கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டாச்சு. पतरस ने अंदर बुला लिया है। எத்தனை பேர் வந்திருக்காங்க? कितने लोग आए हैं? 3 ஆள் வந்திருக்காங்க. 3 लोग हैं அடுத்து இவர் ஒண்ணு. और ये एक है। வீட்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல. और घर में कितने लोग थे पता கீழ नहीं। சாப்பாடு ஆகுது, இவர் மேல பிரேயர் பண்ணிட்டு अब இருந்தாரு. नीचे ये भोजन तैयार हो रहा है, கீழ ये வந்தாங்க. नीचे आए, வந்த ஆட்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து காலெல்லாம் கழுவி உட்கார்ந்தாச்சு. आए हुए लोगों को पानी पिलाकर पैर धोकर नीचे बिठा दिया। வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியம் இப்ப பேதுரு வாழ்க்கையில நடக்கு. जीवन में कभी नहीं हुआ वो बातें अब पतरस के जीवन में हो அதாவது रही हैं। மற்ற ஜனங்களை ஒரு மோசமா நினைக்கிறது. दूसरे लोगों को बहुत बुरी तरीके से அவன் देखना। தாழ்த்தப்பட்ட ஜாதி, वो छोटा जात का है, அவங்கள தொடக்கூடாது, उसे छूना नहीं அவங்கள்ட்ட है, பேசக்கூடாது, उनसे बातें नहीं करना, கர்த்தரை பற்றியும் சொல்லக்கூடாது. प्रभु का भी बारे में उनको ஆனா बताना नहीं இப்போ है। உள்ள கூட்டிட்டாரு. पर अभी यहाँ अंदर मिला दिया है, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு அவர்ட்ட, पवित्र आत्मा ने कह दिया ஒண்ணும் பேசக்கூடாது, கூட போயிடணும். तो कुछ बातें नहीं करना, उसके पीछे जाना है। சாப்பிட்டாங்க, भोजन किए, ராத்திரி ரெஸ்ட் எடுத்தாங்க. रात को विश्राम किए, காலையில நான் நினைக்கிறேன் 5 மணியோ 6 மணிக்கோ புறப்பட்டாச்சு. सुबह मेरे को लगता है 5 या 6 बजे तक वो लोग நீங்க निकले। 11வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா अगर आप 11 वचन पढ़ेंगे तो 11 अध्याय में அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் उसमें பாருங்க. एक बातों को कहता, देखिए 12வது வசனம். 11 में 12 वचन। நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகி இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். तब आत्मा ने मुझसे उनके साथ निसंकोच हो लेने को कहा, और ये 6 भाई थे, भाई मेरे साथ हो लिए, और हम उस मनुष्य के घर गए। இப்போ 6 பேருனா 6, பீட்டர் பேதுருஞ்சா தான் 7. 6 लोग मतलब 6 और पतरस के साथ 7 வந்தவங்க 3 பேர், और आए हुए 3 लोग हैं। 10 பேர் போறாங்க. 10 लोग जा रहे இந்த हैं। 6 பேர் எதுக்கு போனாங்கன்னு தெரியல. ये 6 लोग किस लिए गए पता नहीं। பேதுருக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு போனாங்களா? क्या पतरस का कुछ गलत नहीं होना है? எதுவும் அதிசயம் நடக்க போகுதுன்னு போனாங்களா? क्या कुछ अद्भुत कार्य होने वाला ஏன்னா करके? தேவனே பேசில கொண்டு போறாங்க. क्योंकि प्रभु स्वयं बातें कर उन्हें लेके காலையிலே புறப்பட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. सुबह तैयार होकर शाम को 6 बजे उस नगर में वो இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். ये सब पवित्र आत्मा का चलाना है। அதுக்குள்ள கொர்நேலியு என்ன செய்தாரு? तब तो उसके पहले कोर्नेलियो ने क्या कर दिया? சொந்தக்காரங்க எல்லாம் சத்தம் காமிச்சிட்டாரு. सारे रिश्तेदारों को उसने आवाज दे दिया था। நாங்க ஊர்ல சபையை சுத்தம் பண்ணது நான் தான். हाँ, हमारे कलीसिया में कलीसिया को साफ करने वाला मैं ही था। மாசம் ஒரு முறை ரெவரண்ட் வருவார். महीने में एक बार जो रेवरेंट आते थे, நாங்க காலையிலே சபையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு வீடு வீடா போய் சொல்லணும். हम सुबह सुबह कलीसिया को साफ सुथरा कर हर घर में जाकर कहना है, இன்னைக்கு ஐரோல் வராங்க, சபைக்கு வாங்க. आज रेवरेंट आ रहे हैं, आप सब कलीसिया में आ जाइए। ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்?
ஐயா வராங்கன்னு சொல்லி எல்லாரையும் போய் சத்தம் காமிக்கணும். रविवार को आते हैं पर लोगों को जाकर संदेश कहना है कि आज रेवरेंट आ रहे हैं। எங்க ஊர்ல குறைஞ்சது ஒரு அந்த நேரத்துல ஒரு 95 ஃபேமிலி கிட்ட இருந்தாங்க. हमारे गांव में उस समय में तकरीबन एक 95 परिवार ஒரு थे। ரவுண்ட் நானும் என் தம்பி வீடு வீடா போய் சொல்லணும். मैं एक पूरा घूम कर मैं और मेरा भाई घर घर में जाकर ஐயா बताऊं। வராங்க இன்னைக்கு சபைக்கு வாங்க. हाँ जो रेवरेंट आ रहे हैं आप आइए ஏதாவது கன்வென்ஷன் கூட்டம்னா இன்னைக்கு கூட்டம் நீங்க வாங்க. हाँ कन्वेंशन प्रार्थना है तो आज प्रार्थना है आप सब आ இதே जाइए। போலதான் கொர்நேலியு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஐயா வராரு வாங்க. ऐसे कोर्नेलियस जाकर सबको कह दिया आज एक जो है पासवान आ रहे हैं आप सब आ जाइए। வீடு நிறைய ஆட்கள் வந்து पूरा घर भर कर आदमी हो गया। சாப்பாடுக்கெல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணியாச்சு. भोजन की सारी तैयारियां हो गई हैं। சாயங்காலம் 6 மணி शाम का 6 லைட் அரேஞ்ச்மென்ட்லாம் வச்சிட்டாரு. हाँ पूरा जो बिजली की तैयारी सब कर दिया। இது வரைக்கும் நடக்காதது கொர்நேலியு வீட்ல நடக்க போகுது. अभी तक नहीं हुआ वो बातें कोर्नेलियस के घर में होने நிறைய वाला है। அதிகாரிகள் கூட வந்திருக்காங்க. बहुत सारे अधिकारी भी आए हैं। பேதுரு இங்க இருந்து போறாரு பாருங்க. पतरस यहाँ पे जा रहा है देखिए। அவர் உடனே வெளிய இறங்கி வந்து பேதுரு கால்ல விழுதாரு. वो तुरंत बाहर आकर पतरस के पैरों में गिर பேதுரு जाता है। உடனே அவர் கட்டி பிடிச்சு தூக்குறாரு. पतरस उसे तुरंत गले ஐயோ, लगा ஐயோ, लेता உங்கள है। மாதிரி நான் ஒரு ஆளு தான். अरे आप ऐसा मत कीजिए आपके समान मैं एक मनुष्य என் साधारण கால்ல मनुष्य எல்லாம் हूं। விழாதங்க. मेरे पैरों में मत गिरिए। இன்னைக்கு நிறைய பேர் பேதுரு கால்ல விழுதாங்க. आज बहुत सारे लोग पतरस के पैरों में गिरते हैं। எங்க कहाँ पर? ஆர்சி சபையில. आरसी कलीसिया में। அன்னைக்கே ஒரு கால்ல விடலன்னா இன்னைக்கு விடுவாரா? उस समय में उसने पैरों में गिरने के लिए मना किया तो आज वो छोड़ेगा விடவே क्या? மாட்டார். नहीं छोड़ेगा। அப்ப இன்னைக்கு தப்பான இடங்கள்ல தப்பான ஜனங்களை வணங்குறாங்க. आज गलत स्थानों में गलत लोगों का वो लोग नमन அதுலயும் करते நம்ம हैं। ஊர்ல ரொம்ப மோசம் மனுஷ வழக்கம் ரொம்ப இருக்கு. आज अभी भी மனித हम வணக்கம். हाँ हमारे गांव में बहुत बुरी बात है मनुष्य को इज्जत करना बहुत सारा। அவங்க காலை கழுவணும் அவங்கள கும்பிடணும் கும்பிட்டாலே எல்லாம் முடிஞ்சிடும். हाँ उनके पैरों को धोकर उनको नमन करना है भगवान जैसा तब सब हो जाएगा। எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை. ये सब जो अंध विश्वास है। பேதுரு அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. पर पतरस अभिषेक पाया हुआ एक भविष्यद्वक्ता। அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனுஷன். हाँ अभिषेक पाया हुआ परमेश्वर का दास அவரே है। சொல்றாரு உன்னை போலதான்ப்பா நானும் என் கால்ல எல்லாம் वो விழாத. कहता है कि तेरे समान ही मैं हूँ मेरे पैरों में मत உள்ள गिरना। போயாச்சு. अंदर चले गया பார்த்தா ஒரு பெரிய சபை. देखा तो एक बड़ी कलीसिया பெரிய கூட்டம். एक बड़ी झुंड है அதிகாரிகள் இருக்காங்க. अधिकारी भी है சொந்தக்காரங்க இருக்காங்க. रिश्तेदार है। பேதுரு பார்த்த உடனே இதுவரைக்கும் நடக்காத ஒரு நடக்க போகுது. पतरस ने देखा कि अभी तक नहीं हुआ वो बातें होने वाली है। வாசிக்கலாம் 10வது அதிகாரத்துல. पढ़ेंगे 10वां अध्याय में। ஆ, 32 33வது வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். इसीलिए किसी को याफा भेजकर शमन को जो पतरस कहलाता है बुला। वह समुद्र के किनारे शिमोन चमड़े की धंधा करने वाले के घर में अतिथि है। तब मैंने तुरंत तेरे पास लोग भेजे और तूने भला किया जो आ गया। अब हम सब यह परमेश्वर के सामने है ताकि जो कुछ परमेश्वर ने मुझसे कहा है उसे सुने। சத்திய ஸ்டோரி விளங்குதா எல்லாருக்கும்? अब सबको समझ में आ रहा है। பேதுரு உள்ள போயாச்சு. पतरस अंदर आ चुका है। கொர்நேலியுட்ட கேட்காரு என்ன காரியம் ஐயா என்னை கூப்பிட்ட? कोर्नेलियस से पूछता है क्या काम है आप मुझे கொர்நேலியு क्यों बुलाया? சொல்றாரு இந்த மாதிரி நான் தரிசனம் கண்டேன். हाँ कोर्नेलियस कहता है ऐसा मैंने दर्शन देखा। நான் ஆள் அனுப்பினேன் உங்க வீட்டுக்கு. मैंने आपके घर में आदमी भेजा। நீங்களும் வந்தாச்சு. आप भी आ गए हैं। சரி உங்ககிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரோ அது சொல்லுங்க. हाँ आपके पास प्रभु ने जो बातें कही उसे क्या आप நம்ம हमारे இப்ப लिए தெய்வ சமூகத்துல தான் உட்கார்ந்திருக்கோம். अभी तो हम परमेश्वर के उपस्थिति में बैठे நீங்க हैं। பேசுங்க நாங்க கேட்கோம். आप बातें कीजिए हम सुनेंगे। இப்ப பேதுரு அபிஷேகத்தோட எழுப்பி நிக்கிறார். पतरस अभिषेक के साथ उठकर खड़ा है। அதாவது ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். परमेश्वर ने उसका सब तैयारी किया இங்க है। என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. अब आगे क्या होने वाला कुछ पता नहीं। பேதுரு அங்க இருந்து வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்திருப்பார் पतरस தெரியுமா? वहां से आते समय क्या सोचकर आया நான் होगा? நினைக்கிறேன் அப்படி. मैं ऐसा सोच இங்க रहा இருந்து हूँ போகணும், यहाँ से जाऊंगा கூட்டம் நடத்தணும், प्रार्थना चलाऊंगा முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். जैसे खत्म हो तुरंत मैं घर पे लौट அங்க जाना है। வீட்ல எல்லாம் தங்க கூடாது. उनके घर में रुकना नहीं ஏன்னா है அவங்க யாரு? क्योंकि वे अन्य कौन है? அவங்களுக்கு அவங்க சத்தியத்துக்கு
தகுதி இல்லாதவர்கள். वे सच्चाई के योग्य नहीं है। தேவன் உங்களை ரட்சிக்கணும்னா கஷ்டம் தான். परमेश्वर उनका उद्धार करना சரி मुश्किल ஏதோ है। போ சொல்லிட்டாரு போவோம் அப்படின்னு ठीक है, வராரு. उसने कहा है तो इसलिए मैं जा रहा हूँ। பேதுரு எழும்பி நிற்கிறாரு. और पतरस वहाँ खड़ा है। அவர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் அபிஷேகம் वो பண்ணுகிறார். उस बातों को सुनकर पवित्र आत्मा से अभिषेक करता அவர் है। உடனே சொல்லுகிறார், वो तुरंत कहता है எல்லாருக்கும் கர்த்தரானவர் सारे लोगों के लिए परमेश्वर, அவர்தான் இயேசு என்ற பெயர்ல இந்த உலகத்துக்கு வருகிறார். वो यीशु नाम से इस दुनिया पर आया। அவரை பற்றி தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கிறேன். उनके बारे में मैं अभी बताने ஆனா आया हूं। அவர் வருவதற்கு முந்தி யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒருவர் வந்தார். वो आने के पहले यूहन्ना बपतिस्मा ऐसा एक व्यक्ति அவர் आया। வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். वो आकर परमेश्वर के वचन को प्रचार அதுக்கு किया। பிறகு யூதயா தேசம் கலிலேயா தேசம் எல்லா பக்கமும் இந்த சத்தியம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. और यहूदिया और गलीलिया इस सारे जगह पे ये सच्चाई प्रचार किया गया। நசரேயனாகிய இயேசுவை தேவன் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த வசனம் 38வது வசனம். 38 वचन सारे लोग साथ में मिलकर पढ़ेंगे। நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பேதுரு சொல்றார், पतरस ऐसा कहता है, இயேசு உலகத்துல பிறந்தாரியா? यीशु दुनिया में जन्म हुआ। தேவன் அவர் மனுஷனா வந்தாரு. परमेश्वर था, वो मनुष्य ஆனா का रूप में। தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்தார். परमेश्वर उसे पवित्र आत्मा में भर दिया। அவர் எல்லா பக்கமும் நன்மை செய்தாரு. सारे जगह पर भलाई किया। பிசாசின் வல்லமை शैतान का सामर्थ, அப்படின்னா பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கு. इसका मतलब शैतान का एक ताकत है। என்ன வல்லமை? क्या ताकत है? குடும்பங்களை கெடுக்கிறது, परिवार को खराब வியாபாரத்தை करना, கெடுக்கிறது, धंधे को खराब வாழ்க்கையை करना, கெடுக்கிறது, जीवन को खराब करना। இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிற எல்லாரையுமே அவர் விடுதலை ஆக்கினார். ऐसे परेशानी में रहने वाले सारों को वो छुड़ा दिया। அது அப்படிதான் போட்டிருக்கு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் उसे ऐसे குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். शैतान के चुंगल में फंसे हुए सारों को चंगा करने वाले रूप இது में वो- எல்லா யூத தேசத்திலும் நடந்தது. ये सारे यहूदी देश में हुआ था। அவருடைய வாழ்க்கையில இயேசுநாதர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது? यीशु मसीह के जीवन में क्या क्या இந்த हुआ? பிரசங்கம் எவ்வளவு நேரம் ஓடி இருக்கும்? ये प्रचार कब तक चला होगा? 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா தெரியாது. 1.5 घंटा या 2 घंटा पता नहीं। ஏன்னா ஒரு சில காரியங்களை வேதாகமத்துல நிறைய எழுதல. बहुत सारी बातें वचन में पूरी तरीके से लिखा नहीं நீங்க है। இங்க ஒரு வசனத்தை பார்த்தா தெரியும். आप यहाँ पर एक वचन पढ़ेंगे तो मालूम होगा। 8வது அதிகாரம் 8वां अध्याय में 34 35வது வசனம். 34 और 35 वचन। மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். इसी पर खोजे ने फिलिपुस से पूछा, मैं तुझसे विनती करता हूँ, ये बता कि भविष्यवक्ता यह किसी विषय में कहता है, अपने या किसी दूसरे के विषय में? வேதாகமத்தை நல்லா நம்ம புரிஞ்சு வாசிக்கணும். वचन को हम अच्छे से समझकर पढ़ना है। அந்த மந்திரி கேட்கான், वो जो अधिकारी இந்த पूछता है, ஏசாயா 53வது அதிகாரம் ஏசாயா அவரை பத்தியே சொல்றாரா இல்ல வேற ஆளை பத்தியா? ऐसा 53वां अध्याय वो अपने बारे में बताते हैं और किसी के बारे में बताते हैं। 35ல சிம்பிளா போட்டிருக்கு ஒரு வார்த்தை. 35 वचन में साधारण तरीके से பிலிப்பு பேச தொடங்கி पत्रस फिलिप जो है बातें करना இந்த शुरू किया। வேத வாக்கியத்தை வைத்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். ये वचन को रखकर यीशु मसीह को प्रचार किया। என்ன பிரசங்கித்தான்? क्या प्रचार किया? என்ன மாதிரி எழுதிருக்கா? कुछ लिखा है? எழுதல. नहीं। ஆனா அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. पर दूसरा वचन आप पढ़िए। இவ்விதமாக அவர்கள் வழி நடந்து போகையில் ऐसे वो रास्ता भटक कर जाते समय தண்ணீர் உள்ள ஒரு இடம் வந்தது. रास्ते से जाते समय पानी का एक स्थान இப்ப आया। மந்திரி பேசுறாரு. अब वो मंत्री बातें ஓ, करता है। தண்ணி நிறைய இருக்க, देखो आगे तो पानी बहुत है, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமே. मैं तो बपतिस्मा ले सकता இது हूँ। பேசுறது யார்? மந்திரி. ये कौन बात करता? मंत्री। மந்திரி பேசுற வசனம் பெருசா இருக்கு. मंत्री जो बातें करता है वो वचन बहुत बड़ा है। பேதுரு சொல்றாரு சிம்பிளா, இந்த வசனத்தை வச்சு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாரு. फिलिप ये वचन को लेकर मसीह के बारे में वहाँ प्रकट किया। இப்ப மந்திரி சொல்றாரு, ஏ தண்ணி நிறைய இருக்கியா, अब वहाँ ஞானஸ்நானம் எடுக்கங்காரு. मंत्री वहाँ देखता है और कहता है, अरे पानी तो यहाँ बहुत है, मुझे बपतिस्मा இப்ப लेना है। நீங்க சொல்லுங்க என்ன நடந்திருக்கப்போ? अब आप सोचिए क्या हुआ है।
என்ன நடந்திருக்கு? उसने क्या किया है? என்னத்தை பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு? इसका प्रचार किया है। இயேசுவை பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்। यीशु का प्रचार किया। நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னா अगर तू उद्धार पाना है இயேசு तो கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லி இருக்கிறாரு। यीशु मसीह के नाम से तुझे बपतिस्मा लेना है। இதுதான் விவரம்। இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாரு। यही वहाँ प्रकट किया यीशु के बारे में। சுவிசேஷம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஞானஸ்நானம் வந்துரும்। सुसमाचार जहाँ जहाँ है वहाँ बपतिस्मा आ जाता है। ஞானஸ்நானம் எடு அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் எழுதல। उसने कहा नहीं तो बपतिस्मा ले करके, ஆனா மந்திரிக்கு விஷயமே தெரியாது। पर मंत्री को वो बातें मालूम ही அவர் नहीं। சொல்லுகிறார், ஐயா அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கட்டா? वो कहता है तो फिर मैं बपतिस्मा ले लूं। அப்ப பேதுரு பிலிப்பு எதை பேசியிருக்கிறாரு? फिलिप किसके बारे में बात है कि கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், कलवारी क्रूस पर वो मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், दफनाया गया और जीवित हो उठा। அபிஷேகம் அதுக்கு பிறகு நாங்கெல்லாம் பெற்றோம்। उसके बाद हम पवित्र आत्मा का अभिषेक पाए। பேதுரு பிரசங்கம் பண்ணாரு। पतरस ने प्रचार किया। 3000 பேர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் 3000 எடுத்தாங்க। लोग यीशु के नाम से बपतिस्मा लिए। நீயும் ஞானஸ்நானம் எடுத்தனா உனக்கும் ரட்சிப்பு। तू भी बपतिस्मा लेगा, तेरा उद्धार இதை है। கேட்டுக்கிட்டு இருந்த பிலிப்பு தான் பிலிப்பு பிரசங்கத்தை கேட்ட மந்திரி சொல்றாரு, ये प्रचार सुनकर, फिलिप का प्रचार सुनकर मंत्री कहता है அப்ப நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும், तो मैं भी बपतिस्मा लेना இந்த चाहता தண்ணி हूँ। நிறைய போகுதே, यहाँ तो पानी बहुत जा रहा நான் है, எடுக்கணும் அப்படிங்கிற। मैं बपतिस्मा लेना है। உடனே அவங்க என்ன செய்தாங்க? तुरंत वो क्या करते हैं? இயேசுவினுடைய நாமத்துல ஞானஸ்நானம் பிலிப்பு அவருக்கு கொடுத்தார்। यीशु मसीह के नाम से बपतिस्मा फिलिप उनको दे देता है। இப்போ இதே போலதான் கொர்நேலியு வீட்ல பேதுரு பேசுறாரு। ऐसे ही कोर्नेलियु के घर में भी पतरस बातें करता பேதுரு है। என்ன பேசுகிறாரு? पतरस क्या बातें இவர் किए? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார்। ये भलाई करने वाले के रूप में और शैतान की पीढ़ी में बंधे हुए सबको छुड़ा देता है। அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார் பாருங்க। और एक अहम बातों को कहता है, அவர்தான் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிறார்। वही जो जीवित है उनको और मरे हुए दोनों का न्याय करेगा। 43வது வசனம் சொல்கிறது, 43 वचन कहता है, ஆகவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ उसके लिए उस पर विश्वास करने वाले जो कोई அவன் भी அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் அப்படினுட்டு वो अब के उसके नाम से पाप का क्षमा पाएगा। பழைய ஏற்பாட்டுல உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறாங்க। पुराने नियम के सारे भविष्यवक्ताओं ने इस बातों को कहा है, ஆகவே நானும் சொல்றேன், इसलिए मैं भी कहता हूँ। இத சொன்ன உடனே इसे कहते ही பைபிள் சொல்லுகிறது, बाइबल இந்த बताती है வசனத்தை வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ये இறங்கினார்। वचन को सुने हुए सारे लोगों के ऊपर पवित्र आत्मा பேதுரு उतरी। என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்? पतरस ने क्या प्रचार किया? இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்பினார்। यीशु को पवित्र आत्मा से परमेश्वर ने அவருடைய भर दिया। ஊழியத்துல நன்மை நடந்தது। उसके जो सेवा में भलाई हुआ, செத்து போனவங்க எழும்புனாங்க, मरे हुए जी उठे हैं, குஷ்டரோகிகள் சுகமானாங்க, कोड़ी वाले चंगाई हो गए, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு நடந்தது। बहुत लोगों के जीवन में उद्धार हुआ। இங்கேயும் கர்த்தர் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார்। यहाँ पर भी परमेश्वर ऐसे बदलाव को ले आएगा। நீங்களும் பாவ மன்னிப்பு பெறலாம்। आप भी पाप का क्षमा पा सकते ஆனா हैं। பழைய ஏற்பாடு எல்லாம் சொல்லுகிறது, पर पुराना नियम सब बातें वो कहते இவரை हैं, யாரு நம்புதாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு इस கிடைக்கும்। पे जो भरोसा करेगा उसको पाप का क्षमा मिलेगा। இயேசுவின் நாமத்துல தான் பாவ மன்னிப்பு। यीशु मसीह के नाम से ही पाप का இதை क्षमा। சொன்ன உடனே इसे कहते ही இருந்தவங்க அத்தனை பேரும் ஐயோ இந்த சான்ஸ் நம்ம விடக்கூடாது, जो थे वो सब कहने लगा, अरे इस मौके को हमें அப்ப छोड़ना नहीं। இயேசு தான் தெய்வம், तो यीशु ही खुदा है, அப்ப நம்ம கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ளணும், तो मुझे कैसे भी उसे स्वीकारना கண்டிப்பா है, பாவ மன்னிப்பு பெறணும்। कैसे भी पाप का क्षमा இந்த पाना है। எண்ணம் வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் வந்துட்டு, ये विचार वचन सुने हुए सारे लोगों को आ எத்தனை गए। பேர் அங்க இருந்தாங்களோ தெரியல, कितने लोग वहाँ थे पता नहीं। அவ்வளவு பேருக்கு மேலயும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கிட்டார்। उसते सारे लोगों के ऊपर पवित्र आत्मा ऐसे ही उतर। பேதுரு இருக்காரு, பேதுரு கூட ஒரு 6 பேர் போயிருக்காங்க, டோட்டல் 7 பேர்। पतरस के साथ और एक 6 जन थे, இவங்க करीब 7 जन। பரிசுத்தவான்கள், ये सब पवित्र लोग हैं, இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள், और जो है सब पापी लोग ஆனா हैं, எல்லாருக்கும் மேலயும் பரிசுத்த पर सबके ऊपर पवित्र आत्मा। பேதுருக்கு இதுவரைக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிட்டு। पतरस भयंकर जो है अद्भुत மேல் வீட்டு அறையில இறங்கின அதே ஆவியெல்லாம் இங்க இறங்கி இருக்கு। हाँ, ऊपर के घर में जो उतरा वही आत्मा यहाँ पर भी நம்ம उतरा। தான் பரிசுத்தல நிறைஞ்சு பல பல பாஷைகளை हम பேசணும், पवित्र आत्मा में भरकर अलग अलग भाषा में बात किया, இவங்களும் பரிசுத்தல நிறைஞ்சு நம்ம பாஷையில பேசுறாங்க। पर ये लोग भी पवित्र आत्मा में भरकर हमारी ரொம்ப भाषा ரொம்ப में। ரொம்ப சந்தோஷம்। तो बहुत आनंद हो गया। பேதுருடைய வாழ்க்கையில நம்ப முடியாத காரியம் நடந்துட்டு, पतरस के जीवन में नहीं भरोसा करने लायक वो काम हो உடனே गया। அவர் சொல்லுகிறாரு, वो कहता है, நம்மெல்லாம் ஆண்டவரை நம்பணும், हम तो परमेश्वर पे भरोसा किए, பாவ மன்னிப்பு பெற்றோம், पाप का क्षमा पाए, அதுக்கு பிறகுதான் நமக்கு ஞானஸ்நானமே கொடுத்தாங்க। उसके बाद हमें बपतिस्मा दिया। ஏன் இந்த ஜனங்கள் ஒருவர் ஞானஸ்நானமே பெறல? पर ये लोग तो कोई बपतिस्मा पाए नहीं है, பாவத்தை அறிக்கை செய்யவே இல்லை, पाप को कबूल ही नहीं ஆனா किया। இருதயத்துல எல்லாரும் பாவ உணர்வு அடைந்தார்கள்। हृदय के अंदर सारे लोग पाप का एहसास मानने लगे। நம்மளும் அந்த இயேசுவை நம்பணும், हम भी उस यीशु पे நம்மளும் भरोसा அந்த करें, ரட்சிப்பை பெறணும்। हम भी उस उद्धार पाना
मानना है। வாஞ்சை ஒவ்வொரு இருதயத்தில் இருந்தது பாருங்க. ये विचार हर एक के हृदय में था, ஒப்பு கொடுத்தவன மனம் திரும்பின உடனே अपने आप सौंप कर मन परिवर्तन किया। ஞானஸ்நானம் எடுக்கல, अभी जब बपतिस्मा लिए नहीं, தேவன் உங்களை எல்லாரையும் பரிசுத்தாவில நிரப்பிட்டார். परमेश्वर उन सारे लोगों को पवित्र आत्मा में भर दिया। பேதுரு சொல்லுகிறார், நம்மை போல அவர்கள் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டார்கள். पतरस कहता है हमारे समान वे लोग भी पवित्र आत्मा में भर गए। எப்படி பரிசுத்தாவி இறங்கினாரு, जैसा ऊपर के घर में पवित्र அதே आत्मा, அபிஷேகம் கொர்நேலியு வீட்ல இறங்கிட்டு वही अभिषेक कोर्नेलियस के घर में आ गया। எல்லாருக்கும் ஆச்சரியம். सारे लोग आश्चर्य हो गए। இப்பதான் பேதுரு சொல்லுகிறார், तब पतरस कहता ஓ है நம்மை போல பரிசுத்தாவி பெற்றுட்டாங்க, ये लोग तो हमारे समान पवित्र आत्मा पा लिए, இவங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். तो इनको भी बपतिस्मा देना है। எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும்? कैसा बपतिस्मा देना है? தமிழ்ல சூப்பரா போட்டிருக்கு. तमिल में अच्छे से डाला है। ஞானம் இருந்தா அறிவு வந்துரும். ज्ञान रहेगा तो बुद्धि आ அதுல जाएगी। போட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் प्रभु கொடுத்தார்கள். के नाम से बपतिस्मा दिए हैं। ஹிந்தில எழுதி பார்ப்போம், கடைசி வசனம் हाँ, हिंदी में देखिए क्या लिखा है। 48:10 में, और उसने आज्ञा दी कि उन्हें यीशु मसीह के नाम में बपतिस्मा दिया जाए। तब उन्होंने उससे विनती की कि वो कुछ दिन और उनके साथ रहे। என்ன எழுதிருக்கு? क्या लिखा है? எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? कैसे बपतिस्मा लिए? நான் வாசிக்க பாருங்க. मैं पढ़ता हूँ। திருவிவிலியம் புது மொழிபெயர்ப்புல ஒரு பைபிள் இருக்கு பாருங்க. नए इसमें एक तमिल में एक बाइबल है, அதுல 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 48வது வசனம். 10 के 48 में। பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரை விலக்க கூடாது, இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார் என சொன்னார். ये लोग हमारे समान पवित्र आत्मा पाए हैं, उसी लिए पानी को इनसे दूर नहीं करना है करके उन्हें भी यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया। கர்த்தருடைய நாமம்னா என்னது? तो परमेश्वर का नाम क्या है? கர்த்தருடைய நாமம்னா என்னது? परमेश्वर का नाम क्या है? இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். यीशु मसीह। கர்த்தருடைய நாள் அப்படின்னா परमेश्वर का दिन मतलब அவர் என்னைக்கு உலகத்தை ஜெயித்தாரோ அன்னைக்கு. वो जिस दिन दुनिया पर विजय प्राप्त किया उस दिन। யோவான் சொல்றார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. यूहन्ना कहता परमेश्वर के दिनों में मैं आत्मा में भर गया। அப்படின்னா அவர் உயிர் தெழுந்த நாளிலே நான் பரலோகத்துக்கு போனேன். वो जी उठने के दिन में मैं स्वर्ग चले गया। கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். परमेश्वर के नाम को नमन किए हैं। இயேசுவின் நாமத்தை தான் தொழுது கொள்ளணும். यीशु के नाम को ही नमन அவருடைய किए हैं। நாமத்தை அல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. उनके नाम को छोड़ पाप का क्षमा नहीं है। தமிழ்ல இருக்கவங்க கொஞ்சம் அவங்களுக்கே தெரியணும். हाँ, ஞானம் तमिल இருந்தா में- என்ன புரிஞ்சுக்கிடலாம். तमिल में जो है वो खुद अगर ज्ञान है वो समझ जाएंगे। கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார்கள். परमेश्वर के नाम से बपतिस्मा देने के लिए இந்தியில कहे। போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார்கள். हिंदी में लिखा है प्रभु यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया। பேதுரு வீட்டுல எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. कोर्नेलियस के घर में सारे लोग यीशु के नाम से எவ்வளவு बपतिस्मा दिया। சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க. कितना खुशी रहा होगा। தேவதூதன் देखिए। வந்து சொல்லி இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. स्वर्गदूत आकर कहकर इतने बड़े कार्य நிறைய हो गए। அதிகாரிகள், बहुत सारे अधिकारी, நிறைய சொந்தக்காரங்க, बहुत सारे रिश्तेदार, பெரிய ஆசீர்வாதம். एक बड़ी आशीष। அதுக்கு பிறகு எத்தனை நாள் அவர் இருந்தாரு, எத்தனை நாள் கூட்டம் நடந்துன்னு தெரியல. उसके बाद कितने दिन वे थे और कितने दिन प्रार्थना चलाए और पता नहीं, ஏனால் எழுதியிருக்கிறது, பேதுரு சில நாள் அங்கே தங்கி இருந்தார். क्योंकि उसमें लिखा था कि पतरस थोड़े दिन वहां रुक गया அவன் था। தினமும் கூட்டம் நடந்துக்கும், தினமும் ஒப்பு கொடுத்திருப்பாங்க, தினமும் ஞானஸ்நானமும் நடந்திருக்கும். हर दिन सभा चली होगी, हर दिन बपतिस्मा और हुआ रहेगा और अपने आप को लोगों ने दिया। நடந்ததா இல்லையா? हुआ है कि नहीं? நடந்தது. हुआ है। இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது इस वचन को हम ध्यान करते समय சத்திய வசனம் முழுவதும் ஒரே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறது. सच्चाई वचन हमेशा एक ही कार्य को पक्का करता இயேசுவை है। ஆராதிக்கணும், यीशु को आराधना करना அவருடைய है, நாமத்தை நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணும். उसके नाम से बपतिस्मा लेना है, அப்பொழுதுதான் பரிசுத்தனுடைய அபிஷேகம், तब पवित्र आत्मा का अभिषेक है। தேவனை நாம் பின்பற்றி நடக்க தேவையான காரியம் கிடைக்கிறது. परमेश्वर के पीछे चलने का सही मार्ग हमें ஆனா मिलेगा। இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ये सारी बातें होने के बाद ஒரே பிரச்சனை. एक बड़ी परेशानी। எங்க பிரச்சனை? कहाँ परेशानी है? அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. अभिषेक पाया हुआ मंडलियों के बीच में एक परेशानी। பாருங்க 11வது அதிகாரத்துல 11वें अध्याय में देखिए, முதல் 2 வசனம் வாசிக்கலாம். पहला 2 वचन। புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். पहला 2 वचन। और वे सब एक साथ मिलकर उनसे कहा, क्या हम भी यीशु मसीह के नाम से बपतिस्मा लें? उन्होंने कहा, हम तो यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए हैं।
फिर प्रेरितों और भाइयों ने जो यहूदियों में थे सुना कि अन्य जातियों में भी परमेश्वर का वचन मान लिया है। अंत जब पतरस यरूशलेम में आया तो खतना किए हुए लोग उससे विवाद करने लगे। तूने खतना रहित लोगों के यहाँ जाकर उनके साथ खाया। இதெல்லாம் சொல்லுதெல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள். ये सारी बातों को विरोध करने वाले कहने वाले साधारण व्यक्ति ने अभिषेक पाए हुए ஆனா लोग। யூதர்கள் पर यहूदी है, யூதர்கள் சொல்றாங்க यहूदी कहते பேதுருவை हैं, பார்த்து, पतरस को ஆனா देखकर அங்கேயே நீ போய் சாப்பிட்டு வந்திருக்க, तो वहां जाकर भोजन करके आया அங்கேயே क्या? போய் பிரசங்கம் பண்ண, वहां तो प्रचार किया क्या? அங்கேயே ஞானஸ்தானம் கொடுத்த, वहां पे तूने बपतिस्मा दे என்ன दिया। ஒரு அறிவு இருக்கும் உமக்கு, तुझे क्या ज्ञान है? எப்படி நீர் போகலாம்? कैसा तू जा सकता ஒரே है? வாக்குவாதம். हमेशा वाद विवाद இது நிறைய நடக்கு பாருங்க. ये बहुत जगह पे இதுல चलता வேற இன்னொரு இது 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா है। और एक 15वें अध्याय में இன்னொரு காரியங்க நடக்கு. 15வது அதிகாரம் முதல் வசனம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். फिर कुछ लोग यहूदियों से आकर भाइयों को सिखाने लगे, यदि मूसा की रीति पर तुम्हारा खतना न हो तो तुम उद्धार नहीं पा सकते। இப்ப பேதுரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. पतरस परेशानी में फंस चुका है। 11 அதிகாரம் எப்படி நீ போகலாம், எப்படி சாப்பிடலாம், எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு பிரச்சனை. 11 में कैसा तू जा सकता है, कैसा भोजन कर सकता है, कहाँ वो प्रचार कर सकता है करके இப்ப परेशान। பேதுரு பொறுமையா பேசுகிறார். पतरस आराम से बातें இங்க करता है। பாருங்க, கொர்நேலியுன்னு ஒரு மனுஷர் இருக்காரு. देखिए कोर्नेलियो नामक एक அங்க व्यक्ति था। தேவதூதன் வந்து வார்த்தை பேசியிருக்கிறார். वहाँ परमेश्वर का दूत आकर वचन அங்க இருந்து बांधा। 3 பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, वहाँ से 3 लोग आकर मुझसे நானும் कहे, இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டோக்கரி மேல இருந்து வருது. मैं भी ऐसा था, तब एक बड़ा सा टोकरी आया அதுல ऊपर से। தொடப்படாதது, சாப்பிடக்கூடாதெல்லாம் எல்லாம் இருந்தது. वहाँ न छूने वाला न खाने वाली बातें बहुत सारी थी। அதை அடிச்சு சாப்பிடுன்னு எனக்கு கர்த்தர் சொன்னாரு. प्रभु ने कहा तो उसे मार कर खाओ। ஆண்டவரே அது வேண்டான்னு சொன்னேன். मैंने कहा प्रभु मैंने तो नहीं खाना திரும்ப है। கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், फिर प्रभु- இப்படிப்பட்ட நினைப்பு உனக்கு இருக்க கூடாது. प्रभु ने कहा ऐसे विचार तुझे नहीं होना है। நான் பிரஜாதிகளை பரிசுத்தப்படுத்தினேன். मैं अन्य जातियों को पवित्र किया ஆனா हूं। ரட்சிப்பு நீ வசனத்தை சொல்லும்போது தான் நடக்கும். पर उद्धार जब तू वचन देगा तभी होगा। பாவ மன்னிப்பு இயேசு நாமத்துல தான் पाप का क्षमा यीशु के नाम से ही है। அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. ऐसा प्रभु ने मुझसे कहा, அதனால நான் போனேன். इसलिए मैं गया। இந்த பாருங்க, இந்த 6 பேர் என் கூட வந்தாங்க. देखिए 6 लोग मेरे साथ என்ன थे। நடந்தது கேளுங்க. आप पूछिए क्या हुआ। அங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். वहाँ जाकर प्रचार करते हैं पवित्र आत्मा அதனால उतरा। தான் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். इसीलिए मैंने बपतिस्मा இதை दिया। கேட்ட உடனே சரி பரவாயில்ல, उसने कहते हैं ठीक है, இன்னொரு கூட்டம் வைங்க, और एक झुंड रखिए, எல்லாருக்கும் விருத்தசேதனம் பண்ணிடணும். सबको उनको जो है खतना कर देना है நம்மள மாதிரி अपने समान। மோசேயின் ஆகமத்தை வாசிக்கணும், मूसा के अध्याय को पढ़ना है, கட்டளையை கடைபிடிக்க சொல்லணும். कानून को पालन करना है। இப்படி ஒரு பிரச்சனைய பேதுரு பவுல்கிட்ட பிரச்சனை பண்ணதாங்க. ऐसा एक परेशानी को पतरस के पास जाकर वो எப்படி परेशान- இருந்திருக்கும் பாருங்க. இது कैसे रहा? எல்லாமே அபிஷேகம் பெற்றுதான். हाँ ये सब अभिषेक पाए हुए लोग हैं। இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, इसमें हमें क्या सीखना है? எவ்வளவுதான் அபிஷேகம் பெற்றாலும் कितना ही अभिषेक पाले, தேவ சித்தத்தை நிறைய பேர் உணரல. परमेश्वर की मर्जी को बहुत सारे लोग जाने नहीं। தேவனுடைய திட்டமும் நிறைய பேருக்கு தெரியல. प्रभु की क्या जो योजना है लोगों को मालूम नहीं। நீதியான வசனம் என்ன சொல்லுது? धार्मिक वचन क्या कहता है? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर पक्षपात नहीं करता। பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். पुराने नियम में हम देखेंगे, ரூத்த பார்த்தோம்னா, रूत को ரூத் देखेंगे। யாரு? रूत कौन है? புறஜாதி. अन्य जाति அந்த के। வம்சமே சபைக்கு வரக்கூடாது. वो वंश पूरा कलीसिया में आना ஆனா नहीं है। அவ்வா ஒரு பெரிய மாற்றம். पर वो एक बड़ा बदलाहट है। நான் தேவனை நம்புகிறேன், मैं परमेश्वर पे भरोसा करता தேவனுடைய ஜனத்தை நான் हूं। நம்புதேன். मैं लोगों को परमेश्वर के लोग போகிற அந்த பெத்லெஹேமுக்கு மேல எனக்கு ஒரு ஆசை. हाँ तू जा रही हो बेथलेहम में, मेरी एक ஆகவே आशा है। நீ யார தெய்வமா ஆராதிக்கோ அவரை தான் நானும் தெய்வமா इसीलिए तुझे ஆராதிப்பேன். किसकी परमेश्वर की आराधना करी எனக்கு उसी को ரொம்ப मैं- பிடிக்கும். मुझे बहुत पसंद है। அதனால உங்க கூட தான் நான் வருவேன். इसलिए मैं तेरे साथ ही உங்க आऊंगी, ஊருக்கு வருவேன், तेरे गांव में உங்க आऊंगी, தெய்வத்தை ஆராதிப்பேன். तेरे परमेश्वर की உங்க आराधना தெய்வம் करूंगी। என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்வேன். मेरा प्रभु जो कहता है वो हम सब मैं கஷ்டப்பட்டு करूंगा। வேலை செய்வேன். हाँ कष्ट करके काम करूंगी, உங்களையும் நான் காப்பாத்துவேன். आपको भी मैं அதனால बचाऊंगी। தயவு செய்து என்னை பிரிக்க கூடாது. इसलिए मुझे अलग मत कीजिए। இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். ये बातों को प्रभु ने सुना, ரூத்தை முக்கியமான இடத்துல சேர்த்துக்கிட்டார். रूत को अहम स्थान में मिला दिया। தாவீது ராஜா வம்சத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டார். दाऊद राजा के वंश में उसको प्रवेश அப்ப कर दिया। தேவன் எதை பார்க்கிறாரு? तो प्रभु क्या देखता है? இருதயத்தை பார்க்கிறார். हृदय को நீ देखता है। யாராவது இருந்துட்டு போ, तो कोई भी क्यों ना हो, தேவன் விரும்புகிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷன்ல இருந்தா परमेश्वर चाहने वाला एक विचार एक मनुष्य- வாழ்க்கையே மாறிடும்.
जीवन बदल जाएगा, எல்லாமே சூழ்நிலை எல்லாம் மாறிடும். सारी स्थिति बदल जाएगी। தேவன் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर हृदय को அடுத்து ராகாப். उसके बाद राहाब, ராகாபை பற்றி வேசின்னு தான் எழுதியிருக்கு. राहाब के बारे में वैश्या करके लिखी ஆனா है, அவ ஒரு வார்த்தை पर சொல்லுகிறார். वो एक बात हो गई थी, உங்கள் தெய்வம் சர்வ வல்லவர். आपका परमेश्वर அவர் सर्वसामर्थ्य, சத்துருவை எல்லாம் அழித்து और போட்டார். शत्रुओं को मार गिराया, எங்க தேசம் அழிய போகுது. हमारा देश भी नाश होने वाला ஆகவே है। இந்த அழிகிற கூட்டத்தோட நான் சேர इसलिए மாட்டேன். नाश होने वाले झुंड के साथ मैं नहीं வெற்றி जुड़ूंगा, அடைந்த கூட்டமாகி உங்க கூட நான் சேர विजय போறேன். पाने वाले झुंड आपके साथ मैं எனக்கு रहूंगा। நம்பிக்கை இருக்கு. मुझे கர்த்தர் भरोसा பெரியவர். है, आप परमेश्वर बड़ा है। இந்த ஒரு எண்ணம் தான் ராகாப்பிட்ட இருந்து பாருங்க. ये एक ही विचार राहाब के அப்படியே ராகாப்பையும் கூட அதே வம்சத்துல சேர்த்துக்கிட்டார். पास, वैसे राहाब को भी वही वंश में मिला लिया। இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான். आज भी प्रभु ऐसे ही है, எப்படிப்பட்ட துரோகமா இருந்தாலும் कैसे ही गलत कार्य हम பாவியா क्यों न करें, இருந்தாலும் पापी क्यों ना हो, கட்டளையை மீறி இருந்தாலும் आज्ञा को तोड़े हो, எந்த ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறானோ कोई भी मनुष्य प्रभु के सामने अपने आप को नम्र करता है, காரியம் மாறிடும். जो बातें बदल உங்களை जाएगी। அப்படியே தூக்கி டாப்ல வச்சிருவாரு. आपको ऐसे उठाकर ऊपर रख देंगे, நடக்குமா? चलेगा, நடக்கும். होगा, ஏன்னா வேத வார்த்தை சொல்லுகிறது இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். क्योंकि प्रभु का वचन कहता है परमेश्वर आज कल और युगानुयुग न என்னுடைய बदले। கிரியை தேவனால் மாறும். मेरे काम परमेश्वर की ओर से என்னுடைய बदले। நினைவு தேவனால மாறும். मेरा विचार परमेश्वर की ओर से எனக்கு बदले। வீட்டுக்கு மேல இருக்கிற சாபமோ பாவமோ இயேசுவானவர் மாத்திடுவார். मेरे घर के ऊपर की श्राप या पाप हो यीशु मसीह उसे நான் बदले। ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க முடியும். मैं एक ऊंचे स्थान में रह सकता हूँ, இழந்து போனதை கர்த்தர் தருவார். खोए हुए को प्रभु देगा। எப்பொழுது? कब? இந்த ரூத்தை போல, ये रूत के समान, இந்த ராகாப்பை போல, ये राहाब के समान, இல்ல கொர்நேலியு போல कुरनेलियो के समान। தெய்வத்துக்கு முன்னால வந்துட்டோம்னு வைங்களேன், परमेश्वर के पीछे आ गए ஆண்டவர் तो உங்களை டாப்ல கொண்டு வச்சிருவார். परमेश्वर आपको ऊंचे स्थान में रख देगा। நிறைய காரியத்துல கேட்க மாட்டேன். ஞானஸ்நானம் எடுத்தியான்னு கேட்பாரா? बहुत सारी बातों को पूछेगा नहीं तो बपतिस्मा लिया है क्या? முதலாவது அபிஷேகம். पहला अभिषेक, அந்த இருதயம் புதுப்பிக்கப்படுது. वो मन नया किया அதுக்கு जाता है, பிறகுதான் ஞானஸ்நானமே கொடுக்கிறார். फिर उनको प्रार्थना जो है बपतिस्मा देते கர்த்தர் हैं। இன்றைக்கும் அதே நிலையில தான் இருக்கார். परमेश्वर आज भी वही स्थिति में है। பவுல் சொல்லுகிறார், पौल பாருங்க. कहता है, देखिए ரோமர் 11வது அதிகாரம் रोमियो का किताब 11वां अध्याय 25வது வசனம். 25 वचन। மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். हे भाइयों, कहीं ऐसा ना हो कि तुम अपने आप को बुद्धिमान समझ लो। इसलिए मैं नहीं चाहता कि तुम इस भेद से अनजान रहो कि जब तक अन्य जातियां पूरी रीति से प्रवेश ना कर ले, तब तक इस्राएल का एक भाग ऐसा ही कठोर रहेगा। பவுல் சொல்லுகிறாரு, पौल कहता है, யூதர்களாகிய உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். यहूदी तुम्हें देखकर मैं कहता हूँ, நீங்க பெரிய பரிசுத்தவான் மட்டும் நினைச்சிட்டு आप अपने आप को இருக்காதீங்க. बड़ा पवित्र मत समझिए। இப்ப தேவன் நம்மளை விட்டுட்டு அங்க போய் சேர்ந்திருக்காரு. परमेश्वर हमें छोड़कर वहां जाकर मिल गया। புறஜாதிகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். अन्य जातियों को प्रभु उद्धार कर அவங்க रहा है। எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு கர்த்தருடைய ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்கு. वो कितने लोग उद्धार पाएंगे प्रभु के जीवन அவங்க के अंदर? எல்லாரும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் ये लोग सब उद्धार पाने तक ஏசப்பா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். यीशु मसीह हमारा मदद नहीं करेगा। யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்? उसको मदद नहीं करेगा। இஸ்ரவேலருக்கு, इसराइलियों को, யூதருக்கு यहूदियों को சப்போர்ட் பண்ணுவாரு. पर उसका मदद करेगा, ஆனா ரட்சிப்பு நமக்கு இல்ல, அங்கதான். पर उद्धार हमारा नहीं उनका ही है। ஆகவே எது வரைக்கும் புறஜாதிகளுடைய மெம்பர் எல்லாம் விடுவிக்கப்படலையோ, जब तक अन्य जातियों के सारे गिनती पूरा नहीं किया அது जाता, வரைக்கும் நம்மள கர்த்தர் கண்டுகிட तब மாட்டார். तक हमें परमेश्वर देखेगा அதே नहीं, சமயத்துல நம்மள விடவும் மாட்டார். वैसे हमें छोड़ेगा भी नहीं। நம்மள ஒரே நாளையில மாற்றி நம்மள பரலோகத்துக்கு கொண்டு मैं போவார். एक ही दिन में बदल कर स्वर्ग ले चले அவர் जाएगा। அழைத்த அழைப்பு, நம்மளை தெரிந்து கொண்ட அந்த அதெல்லாம் மாறாது. उसने बुलाया बुलाहट, हमें चुना हुआ, वो सब बदलेगा नहीं। பவுல் சொல்றாரு, யூதர்களை பார்த்து நம்ம விசேஷமானவங்க தான். पौल कहता है यहूदी को देखकर हम विशेष लोग ही ஆனா हैं, நமக்கு நிறைய வசனம் புரியல. पर हमें बहुत सारा वचन समझ नहीं ஆனா आया, புறஜாதிகளுக்கு புரிஞ்சிட்டு. पर अन्य लोगों ने समझ लिया। ஆதிவாசிகளை பாரு, எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுதான். आदिवासी को देख कितने लोग उद्धार पा रहे எவ்வளவு हैं, பேர் வைராக்கியமா இருக்காங்க. कितने लोग अच्छे तरीके से। ஆனா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஆன பிறகு वो सारे लोग बढ़ने के बाद விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப போய் எடுப்பிப்பார். गिरा हुआ दाऊद के उस जो तंबू को परमेश्वर फिर से खड़ा அப்படின்னா करेगा। பின்வாங்கி போன நம்மை தேவன் புதுப்பிப்பார். इसका मतलब जो पीछे हट के हमें फिर से प्रभु नया करेगा, ஆனா கண்டிப்பா நமக்கு விடுதலை और வரும். निश्चय हमारा छुटकारा है। இங்க இதுலயும் போட்டிருக்கு பாருங்க, 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் यहाँ पर प्रेरित 15 अध्याय 16வது 17வது வசனம். 16 और 17 वचन। எப்படியெனில் மற்ற மனுஷரும்
என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. इसके बाद मैं फिर आकर दाऊद का गिरा हुआ डेरा उठाऊंगा और उसके खंडहरों को फिर बनाऊंगा और उसे खड़ा करूंगा, इसीलिए कि शेष मनुष्य अर्थात सब अन्य जाति जो मेरे नाम के कहलाते हैं प्रभु को ढूंढे. இப்ப என்ன நடக்கு? यहाँ पर क्या हो रहा है? கர்த்தர் புறஜாதிகளுக்கு மேல அன்பு வைக்கிறார். परमेश्वर अन्य जातियों के ऊपर प्रेम அவங்க रखता है. பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. उनका नाम सब जीवन के இன்னும் நிறைய किताब பேர் में। பிறந்திருக்காங்க, பிறக்க போறாங்க. और बहुत सारे लोग जन्म हुए हैं, होने இன்னும் वाले நிறைய हैं। மிஷனரிகள்லாம் போய் காடுகள்ல தேடுதாங்க. बहुत सारे मिशनरी जंगलों में ढूंढते அவங்க हैं। எல்லாரும் வரும் வரைக்கும் वे सारे लोग आने तक யூதர்களே உங்களுக்கு சபை கட்ட முடியாது. हाँ यहूदी आप लोग कलीसिया नहीं बांध விழுந்து सकते। போன தாவீதின் கூடாரத்தை தூக்க முடியாது. हाँ, गिरे हुए दाऊद के डेरे को खड़ा नहीं कर எப்பொழுது सकते। புறஜாதிகள் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களோ जब पर अन्य जाति लोग परिपूर्ण उद्धार को அதுக்கு पालेंगे, பிறகுதான் யூத ஜனங்களுடைய கூடாரம் ஸ்தாபிக்கப்படும். उसके बाद यहूदियों के वो तंबू खड़ा किया जाएगा। உங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, அது இழந்து போய் கிடக்கு, கர்த்தர் எடுப்பித்து கட்டுவார். आपका एक डेरा है वो गिरा हुआ है, प्रभु उसे खड़ा करेगा। இதே வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். यही वचन आमोस भविष्यवक्ता भी कहा 9:12 है। போட்டிருக்கு, தேவன் அதுக்கு பிறகு தாவீதின் கூடாரத்தை எடுப்பார். 9:12 में लिखा है परमेश्वर फिर से दाऊद के उस डेरे को खड़ा करेगा। முக்கியமா நம்ம புரியணும், अहम हमें समझना है, இன்னைக்கு தேவன் நம்ம பக்கத்துல இருக்கிறார். आज परमेश्वर हमारे साथ है, நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறார். हमारे घर के द्वार में நம்மளை है, ஆசீர்வதிக்க हमें விரும்புகிறார். आशीष करना நம்மளை चाहता है, சுகமாக்க हमें விரும்புகிறார். चंगा करना நான் चाहता 4 है। பேருக்கு நன்மை செய்யணும் मैं விரும்புகிறார். बहुत लोग को 4 लोग को भलाई நான் करना चाहता மத்தவங்களுக்கு हूं, ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறார். औरों को मदद करना वो அந்த चाहता அந்த है। உதவி, அந்த வல்லமை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார். वो मदद, वो आशीष को प्रभु हमें देना चाहता நம்ம है। கண்டிப்பா அதை வாங்கணும். हम उसे कैसे भी लेना है, ஆவிக்குரிய வரங்களை நம்ம வாங்கணும். आत्मिक वरदान को हमें இது लेना है। எல்லாம் இவங்க வாங்கி முடிச்ச ये பிறகுதான் सारी बातों को लेने के बाद யூத ஜனங்களுடைய விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்ன செய்வாரு? ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவார். यहूदियों का गिरा हुआ दाऊद का डेरे को फिर से वो खड़ा ஆனா करेगा। அது ஒன்கால்ல இருக்கான் ஒரு கூட்டம். पर एक झुंड है, एक वन गॉड में रहने वाले। இப்போ ஒரு கூட்டம் நடந்து பதலாப்பூர்ல बदलापुर में एक सभा हुआ था, கூடாரம் டென்ட் மெசேஜ். तंबू का समाचार। என்ன மெசேஜ் தண்டு? क्या वो समाचार है? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையின் பழக்கம். ये सब एक जो है अंध बातों இந்த अंध की ட்ரெண்டுக்கும் बात। நமக்கு சம்பந்தமே கிடையாது. उसका और तंबू का हमारा संबंध नहीं है। நமக்கு ட்ரெண்ட் ஏசுநாதர் தான். हमारा जो तंबू है, जो डेरा यीशु இயேசு है, கிறிஸ்துக்குள்ள பைபிள் சொல்லுது, நீதிமான் அவருடைய நாமத்துக்குள்ள போய் மறைந்து கொள்ளுவான். धर्मी उसके नाम के अंदर जाकर विश्राम पाता தீங்கு है। நாளில் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்துக் கொள்வார். हाँ, बुरे के समय में अपने तंबू में मुझे बचा लेगा। இயேசுநாதர் தான் நமக்கு கூடாரம். यीशु ही हमारा तंबू है, அந்த கூடாரத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. और उस तंबू में हम आ चुके ஆனா हैं। உலக பிரகாரமான கூடாரம் யூத ஜனங்களுக்கு पर இருக்கு. दुनिया के रीति से जो तंबू है, डेरा है, वो அத यहूदी- தேவனே எடுப்பித்து கட்டுவார். वो परमेश्वर से उनके लिए खड़ा करे। ஆனா வெள்ளைக்காரன் என்ன செய்துட்டான்? पर बुरे गोरे लोगों ने क्या कर दिया? மரணம் சொல்லிட்டு போயிருக்காராம். ब्रनाम ने कह कर गया ஒரு है, கூடாரம், ஒரு மெசேஜ் வரப்போகுது. एक टेंट का संदेश आने वाला है, கூடாரத்துக்குள்ள இருந்து வரும் சத்தியம். उस टेंट से आने वाली सच्चाई। அவன் வந்து சொன்னா தான் நீங்க முழுமையான ரட்சிக்கப்படுவீர்கள். वो आकर कहेगा तब परिपूर्ण उद्धार அப்பதான் पाएंगे, நீங்க மறுரூபமாக முடியும். तब आप रूपांतर हो सकते இல்லன்னா हैं। உங்களுக்கு கிடையாதுன்னு பிரணாம் சொல்லிட்டு போயிருக்கிறார். नहीं तो नहीं है करके ब्रनाम कहे, ऐसा कहते हैं। அதனால 10-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டெண்ட் அமெரிக்கால ஒருத்தன் கட்டி इसलिए வச்சிருக்கான். 50 साल से अधिक एक बड़ा टेंट अमेरिका में किसी ने बांध कर रखा है। பிரசங்க பீடம்லாம் இருக்கு, प्रचार करने का स्थान सब ஸ்பீக்கர் है, செட்லாம் இருக்கு. जो स्पीकर सब ஆனா लगा हुआ இன்னும் है, யாரும் பிரசங்கர் வரல. पर अभी तक कोई प्रचार नहीं அவன் है। சொல்லலாம் பிரணாம் வந்து பிரசங்கம் பண்ணுவாருங்க. वो कहता है ब्रनाम आकर प्रचार करेंगे, அதுதான் டென்ட். वही टेंट है। இன்னொரு என்ன செஞ்சுட்டான்? और एक क्या क्या? பிரணாம் கால்வா ஓரத்துல தான் டென்ட்னு சொன்னாரு. ब्रनाम ने जो नदी किनारे ही பாரு, वो நான் ஒரு tent- டென்ட் கட்டுக்கேன் பாரு கால்வா ஓரத்துல. मैंने देख उसके सामने ही बांधा हुआ அவன் है, தான் பதலாப்பூருக்கு வந்தது. वही बदलापुर में है। அவன் சொன்னா அந்த அதிகாரத்தை ஏன்ட்ட கொடுத்திருக்காரு. वो कहता है वो अधिकार मुझे दिया है, நான் சொன்ன உபதேசத்தை கேட்டானா உனக்கு மறுரூபம். मैं जो उपदेश करूंगा उसे सुनेगा तुझे பைபிள்ல रूपांतर। எவ்வளவு விவரமா இருக்கு பாருங்க. बाइबल में अच्छा से बताता பேதுரு है, சொல்றாரு, பத்ரு- பவுல் சொல்றாரு, पत्रस और पौल कहते हैं, ஆமோஸ் சொல்றாரு, आमोस भविष्यवक्ता कहता है, நீங்கள் முழுமையான ரட்சிப்பை பெற்ற பிறகு आप लोग परिपूर्ण उद्धार को पाने के बाद விழுந்து கிடக்க தாவீதின் கூடாரத்தை தேவன் எழுப்பி கட்டுவார். गिरे हुए दाऊद के डेरे को परमेश्वर खड़ा करेगा। அசலிக்கு முன்னால ஒரு டூப்ளிகேட், हाँ, असली के पहले एक डुप्लीकेट है, இதுக்கு பின்னால ஒரு கூட்டம். इसके पीछे एक झुंड है।
ஜாக்கிரதையா இருக்கணும். हमें संभल कर रहना है। இயேசு என்ற நாமத்துக்கு உள்ளதான் என்னுடைய பாதுகாப்பு. यीशु उन नाम के अंदर ही हमारा இழந்து सुरक्षा है। போனதெல்லாம் நான் பெறணுமா? இயேசுக்குள்ள தான் போகணும். खोए हुए बातों को हमें पाना है तो यीशु के अंदर ही சகல जाना। ஆசீர்வாதம் இயேசு நாமத்துக்குள்ள இருக்கு. सारी आशीष यीशु के नाम के अंदर ही है। கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். आखिरी एक वचन पढ़ेंगे। ரோமர் அப்போஸ்தலர் 15ல प्रेरित 15 अध्याय 16வது வசனம். 16 वचन। எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமந்தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு इसके बाद मैं फिर आकर दाऊद का गिरा हुआ डेरा उठाऊंगा और उसके खंडहरों को फिर बनाऊंगा और उसे खड़ा करूंगा। बस அதுக்கு பிறகுதான். उसके बाद ही எதுக்கு பிறகு? इसके बाद நான் முழுமையான ரட்சிப்பை பெற்ற பிறகு. हम परिपूर्ण उद्धार पाने के இன்னும் बाद எங்க தேசத்துல இன்னும் अनेक ரட்சிக்கப்பட்ட பிறகு. और हमारे देश में बहुत सारे लोग उद्धार पाने के बाद எல்லா பக்கமும் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. इसलिए सारे जगह पर परमेश्वर का वचन प्रचार நிறைய किया ஜனங்கள் जाता है। ரட்சிக்கப்படுறாங்க. बहुत सारे लोग उद्धार पाते நிறைய हैं। சாட்சியெல்லாம் பாருங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு சாட்சியா இருக்காங்க. कितने लोग प्रभु की गवाही बनकर खड़े रहते हैं। அதெல்லாம் விட்டுட்டு वो सब छोड़कर ஏதோ நமக்கு கிடைச்சிக்கிட்டு சொல்லி அந்த இதே பார்த்து நோண்டி நோண்டி வாசிக்கிறது. कोई मिल गया है करके उसी को खोद खोद कर पढ़ते रहते हैं। தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. प्रभु का वचन के बड़ा और कुछ भी அந்த नहीं। நாமத்தை தியானிக்க ஆராதிக்க ஆராதிக்க தேவன் மர்வப்படுவான். उस नाम को மர்வப்படுவான். ध्यान कर कर आराधना करते करते मनुष्य रूपांतर हो ஆகவே जाएगा। நாம் எல்லாரும் பாக்கியவான். इसलिए हम सब धन्य हैं। நமக்கு தேவன் சப்போர்ட் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். हमारे लिए परमेश्वर मदद के लिए तैयार है। நம்மள உயர்த்த தேவன் ஆசையா हमें இருக்கிறார். ऊंचा में रखने के लिए प्रभु आशा அதுக்கு करता है। பிறகுதான் கர்த்தர் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறார். उसके बाद परमेश्वर यहूदियों के लिए मदद करेगा। அப்ப இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இப்படிப்பட்ட இந்த கால நிலையில நாம் தேவ சமூகத்துல எல்லாத்தையும் வாங்கணும். इस सही समय में हम परमेश्वर के पास सारी बातों को எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கணும். सारी आशीषों को लेना है। அதுதான் இப்போ கொடுக்கப்பட்ட சமயம். वही अब दिया हुआ இத समय। பைபிள் கிருபையின் காலம்னு சொல்லுது. इसे वचन अनुग्रह का समय தேவன் कहता நம்ம மேல கிருபையா है। இருக்கிறார். परमेश्वर हमारे पर अनुग्रह करता என்னனாலும் சரி ஆண்டவர்ட்ட கேட்டு வாங்கிக்கிடணும். है। कुछ भी हो प्रभु से हमें मांग लेना ஏன்னா है। நம்முடைய சத்தத்தை கேட்க எப்பொழுதும் அவருடைய செவி திறந்தே कि இருக்கிறது. हमारी आवाज को सुनने के लिए हमेशा उसके कान खुले हैं। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सब प्रभु की ओर देखें। கர்த்தர் நம்மை காண்கிறவர். परमेश्वर हमें देखता है। கொர்நேலியுடைய வீட்டுக்கு தேடி கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். कोर्नेलियो के घर को ढूंढ कर परमेश्वर अपने दूतों எவ்வளவு को भेजा। மகிமையான ஆண்டவர் பாருங்க. कितना महिमा का परमेश्वर। நம்மையும் அப்படியே தான் பார்க்கிறார். हमें भी ऐसे ही देखता நாம் है। அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம். हम उस घर में आ चुके हैं। இயேசு கிறிஸ்து அந்த கூடாரத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. यीशु मसीह उस तंबू में आ चुके ஆனா हैं। நன்மையை பெறணும். हमें भलाई पाना है। கர்த்தர் நம்ம எல்லாம் பரிபூரணம் அடைஞ்ச பிறகுதான் யூத ஜனங்களை விழுந்து போனோன்னு தூக்க போகுது. परमेश्वर हम सब जब परिपूर्ण हो जाएंगे तब यहूदी जो गिरे हैं उसे उठाने जाएगा। प्रार्थना करेंगे, धन्यवाद करेंगे। धन्यवाद करते हैं हमारे प्यारे पिता प्रभु। कितना सुंदर संदेश हमने सुना प्रभु। आपका उद्धार अद्भुत है परमेश्वर। आपका परमेश्वर बुलाहट अद्भुत है परमेश्वर। और उस बुलाहट में आपने हमें बुलाया, उसलिए धन्यवाद करते हैं प्रभु। हम किसी भी प्रकार के इसके योग्य नहीं है प्रभु, परंतु वचन में हमारे बारे में लिखा है कि हमारे बिना वे लोग परिपूर्णता नहीं हो सकते हैं करके प्रभु हमें कितना बड़ा सम्मान दिया है, उसलिए धन्यवाद करते हैं प्रभु। परमेश्वर ऐसे ही हम हमारे जीवन में, हमारे चाल चलन में आपका सम्मान करें, आपका बड़ापन करें, आपके नाम को ऊंचा करें, आपके नाम के अंदर हम शरण पाए प्रभु। दुनिया में परमेश्वर बहुत सारे अंध बातें हैं, परंतु हम आपके वचन में आपके अंदर बने रहने के लिए आपके पवित्र आत्मा की अगुवाई से हमें चला, हमें आशीष कर। आए हुए हर एक भाई बहन प्रभु यीशु मसीह के नाम से आशीष पाए। प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। प्रेज़ गॉड।